நடக்கட்டும். பாமுகம் டிவி தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். மற்றும் ஒரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே முதலில் 3 சொற்களை கண்டுபிடிப்போம். ஒத்தோசை சொற்கள். ஓகே, எல்லாரும் கோப்பி பென்சில் எல்லாம் வச்சுக்கிறீங்களோ? எடுத்தாச்சு. காதுக்குள்ள போடணும். 5 எழுத்துக்களை கொண்ட சொல். 5 எழுத்துக்கள். சரி, சொல்லுங்க. ஓகே, 5 எழுத்துக்களை கொண்ட சொல். இறைவனை வணங்க பயன்படுத்தும் வார்த்தைகள். இறைவனை வணங்க பயன்படுத்தப்படும் வார்த்தைகள். இரண்டாவது, ஒரு காரியத்தை சாதிக்க கையாளும் சிறந்த வழி. ஒரு காரியத்தை சாதிக்க கையாளும் சிறந்த வழி. மூன்றாவது, எளிதாகவும் விரைவாகவும் செய்ய உதவுவது. எளிதாகவும் விரைவாகவும் செய்ய உதவுவது. 5 எழுத்துக்கள். முதலாவது, இறைவனை வணங்க பயன்படுத்தப்படும் வார்த்தை. இரண்டாவது, ஒரு காரியத்தை சாதிக்க கையாளும் சிறந்த வழி. மூன்றாவது, எளிதாகவும் விரைவாகவும் செய்ய உதவுவது. சரி, வணக்கம், பிணக்கம், இணக்கம் சொல்றேன். இந்த வழியில வராது. யாத்திரை, பிரார்த்தனை, மேடம் 5 எழுத்துக்கள் மேடம். 5 எழுத்துக்கள் மற்ற ஒத்து ஓசையில வரணும். முதல் எழுத்து மட்டும் தான் மாறணும், மற்ற எழுத்தெல்லாம் அப்படியே இருக்கும். மன்னிப்போடு. சாதிக்க சிறந்த வழி என்ன? காரியம் சாதிக்க சிறந்த வழி. நானும் அந்த வணக்கத்தை தான் எடுத்து. முதலாவது என்ன? இறைவனை வணங்க பயன்படுத்தப்படும் வார்த்தை. ஆச்சாரிய வணக்கம் தானே சொல்றோம் நாங்க. இல்ல, இப்ப கோயில் வழிய என்ன எல்லாம் சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவீங்க? மற்றது ரெண்டாவது சொல்லுங்க. ஒரு காரியத்தை சாதிக்க கையாளும் சிறந்த வழி. அடுத்தது, மற்றது எளிதாகவும் விரைவாகவும் செய்ய உதவுவது. மந்திரம், தந்திரம், அந்திரம் என்று சொல்லிப்பாங்க. இயந்திரம். அதுவும் வராது. இந்திரம் என்று வராது. மன்னிக்கும். மந்திரம், தந்திரம். சரி, அந்திரத்தோடைய விடுவேன். மெட்டாக்கள் நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். மந்திரம், தந்திரம், அந்திரம் என்று சொல்றேன். மந்திரம், தந்திரம், இயந்திரம். இயந்திரம் ஈன வராது. அப்படி வாழ்த்துக்கள். ஆமாம், மந்திரம், தந்திரம், எந்திரம் தான் இதுக்கான விடைகள். சிறப்பு வாழ்த்துக்கள். மண்டையில உடனே மன்னிப்புட இயந்திரம் தான் உடனே வந்துட்டு. ஓகே, அடுத்த இரண்டாவதுக்கு போகலாம். இரண்டாவது கேள்வி. இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள் தான். முதலாவது, ஒழுங்கற்ற வடிவத்தை இது குறிக்கும். ஒழுங்கற்ற வடிவத்தை இது குறிக்கும். இரண்டாவது, ஒரு காரியம் கைகூடுதல். ஒரு காரியம் கைகூடுதல். மூன்றாவது, அறிவால் இயங்குவது. அறிவால் இயங்குவது. முதலாவது, ஒழுங்கற்ற வடிவத்தை இது குறிக்கும். இரண்டாவது, ஒரு காரியம் கைகூடுதல். மூன்றாவது, அறிவால் இயங்குவது. மூன்று எழுத்துக்கள் என்ன? ஆமா. இங்க சரோஜினி அக்காவை காணையில. கோணல் அப்படி வருமா? கோணல் அப்படி மேடம் வருமானு கேட்க கூடாது. ஆனால் அதுக்கான இன்னொரு சொல்ல எடுத்தீங்கன்னா சரி இருக்கு. ஆமா. இரண்டாவது சொல்லுங்க ஒரு தரம். ஒரு காரியம் கைகூடுதல். மற்றது அறிவால் இயங்குவது. நான் சொல்லி பார்க்கவா? சொல்லி பார்க்க வேணா சொல்லுங்க. சரிவு, சரிவு, புரிவு, தெரிவு. என்ன கணக்க சொல்றீங்க? சரிவு, புரிவு, தெரிவு. அந்த வழியில வராது. வராதோ? ஓகே.
நான் சொல்றேன் கோலம், ஞாலம், காலம். அந்த வழியிலேயும் வராது. வராது. ஒழுங்கற்ற வடிவம். ரெண்டாவது தடவை இருக்கா சொல்லுங்களா? இரண்டாவது ஒரு காரியம் கைகூடுதல். கூடுவது. மூன்றாவது அறிவால் இயங்குவது. மூன்றாவதுக்கு தான் அதிக அறிவால் அறிவு. அறிவால் விளைவது என்ன? இயங்குவது. இயங்குவது. அறிவால் இயங்குவது. தெரியல, சொல்லி பார்ப்போம் நானும். சாய்வு மூன்றாவதுக்கு ஆய்வு, ரெண்டாவதுக்கு ரெண்டாவது தெரியல, காய்வு என்று சொல்லி பாக்குறேன். எனக்கு அந்த வழி சரியா தெரியாது, சொல்லி பார்க்க. இந்த வழியில வராது. சரி, நான் சொல்லி பாக்குறேனே. சொத்தி, காரியம் கைகூடுவது சித்தி, சரியான புரிவு புத்தி. வாழ்த்துக்கள், நன்றி. அதுதான் நான் நினைத்தேன், சொல்லிட்டார்கள். சரி, நல்ல புத்திய கொண்டு நீங்க செய்திருக்கிறீங்க. அறிவால என்னன்னு சொத்தி புத்தி, மற்ற என்ன சொன்னீங்க? சித்தி அடைகிறதானே. இப்ப ஒரு காரியம் கைகூட சொத்தியும் புத்தியோட நான் என்ன சித்திய காத்தாட்டிக்குது பிரான்ஸுக்கு. சொத்தி சித்தி புத்தி கண்ண போட்டுறாத கேத்த மாதிரி. அடுத்ததுக்கு பாப்போமே. நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான விட வந்து நறுமண பொடின்னு தான் அதுக்கு இருந்தது. அந்த சொல்லுக்கு நறுமண பொடின்னு இருந்தது. இரண்டாவதுக்கான தரவு நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கும் போதும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கும் போது இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது ஓவியத்தை காவியமாக்குவது. ஓவியத்தை காவியமாக்குவது. 4 எழுத்துக்கள். என்ன 4 எழுத்துக்கள். அடுத்த முதலாவது அது ஒரு நறுமண பொடின்னு தான் அதுக்கு தனிய ஒரு அர்த்தம் இருந்தது. மற்றது நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கும் போது இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. மற்றது ஓவியத்தை காவியமாக்குவது. 4 எழுத்து சொல்றீங்க என்ன? ஆமா, 4 எழுத்து. வடிவம் கடைசிக்கு வடிவம், படிவம், அடிவம் அந்த வழி வருமா? தவறு. உண்மைன்னா சரியா? உண்மைன்னா சரி. அந்த வடிக்குதான் வரும் பார்ப்போம். இப்ப நீங்கள் அது சொல்றது அந்த பொடி என்று சொன்னா அந்த பொடி அந்த நறுமணத்தின் ஒன்றின் ஒத்த கருத்தா? இல்ல ஒத்த கருத்து. நறுமண பொடியை இப்படி சொல்லுவினுமா? சரி, நறுமண பொடி. அது அகராதி சொல்ல இருக்கலாம். நான் கேள்விப்படல. மற்ற 2 நேரடி சொல்றேன். எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். 5 பார்த்தாலும் சந்தனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் நறுமண பொடி இல்ல. அது நறுமண பொடி வராது. இல்ல அது நறுமண பொடிக்குலாம் மாறுது சந்தனம். ஓகே. இல்ல சமையல்லையும் நறுமணம் சொல்றது. மசாலா பொடிகளையும் வடிவம் என்ன வேறவன் கடைசிக்கு காவியத்தை ஓவியமாக்குவது. மன்னிக்க ஓவியத்தை காவியமாக்குவது. ஓவியத்தை காவியமாக்குவது. அர்த்தம் இருக்குது. நறுமண பொடிக்கு அர்த்தம் இருக்கிறது. ஓவியத்தை காவியமாக்குவது உருவம். முதலாவதுக்கு அருவம், பருவம் என்று சொல்றேன். இல்ல அந்த வழியில வராது. இப்ப இந்த நான் சொன்ன முதலாவதுக்கான தரவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. ஒன்று நறுமண பொடி, அதை விட இந்த பூ தாது இருக்கு. நினைக்கிறேன் மகரந்தம் நினைக்கிறேன். பூண்ட தாது, மலர், புழுதி எண்ணும் இருக்குது, சுண்ணாம்பன் இருக்குது. என்ன சொல்லி இருக்கு அதுல. இரண்டாவது கேள்வி வருதுன்னு சொல்லுங்க பிளீஸ். இரண்டாவது நிச்சயம் நடக்கும் என்பதை தெரிவிக்கும் போது இந்த சொல்ல நாங்கள் பாவிக்கிறோம். இப்படி ஆக்கம், ஊக்கம், ஆக்கம் அந்த வழியில வராது. நிச்சயம் நடக்கும் என்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம். இந்த நறுமண பொடி வந்து அகராதி சொல்லாக வருமா? அது ஒன்றுதான் அகராதி சொல்ல. ஆனா நிறைய அர்த்தத்தோட அது இருக்குது. மற்ற 2ம் நேரடி சொற்கள். நான் சொல்லுதான் பாக்குறேன். பொடிவம், படிவம், வடிவம். முதல் சொன்னதக்கா
அந்த வடிவம். வழியில வராது. அந்த வழியில வராது என்ன? கடைசியில தூணாவில முடியுமா? இல்ல இல்ல அது இம்ம நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நல்லா முடியும். மற்றது 4 எழுத்து என்ன? 4 எழுத்துக்கள். 3 எழுத்து இருந்தாலும் வாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன பூக்களின் தாது என்று சொன்னீங்கள். அடுத்த என்ன? அதுக்கு என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது இப்படி இருக்கு. மேல 2 இருக்குது. நான் சொல்றேன் சிற்பம், அற்பம், பற்பம் சொல்றேன். இல்ல காவியத்துக்கு சிற்பம் என்று வருமோ? ஓவியத்தை காவியமாக்குவது. சிற்பம் காவியத்தை ஓவியமாக்குவதுனா சிற்பம் என்று வரும். ஓவியத்தை காவியமாக்குவது ஓவியம் சிற்பத்துல அனுப்புறம். அது காவிய இலக்கிய இலக்கணங்கள் வருது தானே. ஓவியத்தை காவியமாக்குவது. அந்த அதுதான் சிற்பத்தை காவியம் பூக்களின் நறுமணம் என்று சொன்னீங்களா? இல்ல இல்ல அப்ப பூக்களின் மகரந்தம். மகரந்தம் பூக்கள தாதுன்னு தான் இருக்குது. பூவின் தாது தாதுன்னு அது மகரந்தத்தை தான் சொல்றாங்களா அன்னைக்கு வந்து. கண்டுபிடிங்களா? நிச்சயம் நடக்கும் என்று நீங்க தெரிவிக்கும் போது நான் எப்படி சொல்லுவீங்க? நிச்சயம்தான் நடக்கும். சத்தியம் உண்டு வருமா? 5 எழுத்து இல்ல அது. அது கட்டாயம் என்று சொல்லுவான். 5 அல்ல வருது. நிச்சயமாக நடக்கும் என்று நான் இப்படி சொல்றேன். உங்களுக்கு நான் இந்த இவ்வளவு காசு தருவேன் என்று நான் இவ்வளவு உறுதியாக சொல்றேன். உறுதி உறுதி உறுதியை நானே சொல்றேன். வரும் அது நீங்க முழுமையா நம்பி இருக்கிறீங்க. அத உங்களுக்கு அது கிடைக்கும்ன்றது ஒரு முழுமையான நம்பிக்கையோட இருக்கிற அந்த அந்த இதுதான் பெருமதி சொல்லும். ஒரு ஆளுக்கு நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இதை நான் உங்களுக்கு இப்படி செய்வேன்னு சொல்லி அந்த வாக்கு கொடுக்கறதான் அந்த இது. வணக்கம் ஜெயமலர். ஓகே, வணக்கம். பாருங்க என்ன ஒரு சொல்லுங்க. இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு வந்து நறுமண பொடியை இவ்வாறு சொல்லுவோம். நறுமண பொடியை. இரண்டாவது நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கும் போது இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது ஓவியத்தை காவியமாக்குவது. இரண்டாவது என்ன? இரண்டாவது நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கும் போது இந்த சொல்லை நாங்கள் பயன்படுத்துவோம். நிச்சயமாக இது நடக்கும். கட்டாயம், சத்தியம், உறுதி, திடம். அப்படியான ஒரு சொல்லுத்தான் சொல்லி பாக்குறேன் ஜெயமலர். நான் சொன்னா சொல்லி பார்க்காம சொல்லுங்க. சரி சொல்லுறேன். முட்டம், திட்டம், கட்டம். இல்ல, அந்த வழியும் தவறு. ஐயோ, எனக்கு எழுதுறோம் என்னத்தை வருதுன்னு தெரியலையே. நிச்சயம் நடக்கிறது. நிச்சயமா நடக்கும். இது கட்டாயம் நடக்கும். நீங்க அந்த தெரிவிக்கும் போது இந்த சொல் வந்து பயன்படுத்துறீங்க. அந்த சொல்லுக்கு பதிலா நிச்சயமாக, நிச்சயம் நீங்க அதுக்கான ஒரு சொல்லுதான். நிச்சயமாக என்ற மாதிரி தான் ஒரு உறுதி கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு. உறுதி. அது என்ன சொல்றது? உறுதி என்ன சொன்னா திட்டம் வருமா? அதான் சொன்னேன். திட்டம் சொல்ல இல்லையாமே. உறுதி. சரி, இப்ப நீங்க திட்டம்னு சொன்னபடியா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சரி. இனி தனித்தனி தான் சொல்லணும். நான் சொல்லுகிறேன். திண்ணம், மூன்றாவதுக்கு வண்ணம், மற்ற நறுமண பொடிக்கு எண்ணம். ஓகே, இப்ப முதலாவது வேற இல்ல. பாப்பா, முதலாவது யார் சொல்றீங்க? திண்ணம், வண்ணம், மன்னம். மன்னம் சொல்லி பாக்குறேன். அது தவறு. நீ ஒவ்வொரு தரம் சொல்லுங்க, மாறி மாறி ஒவ்வொரு தரம். என்ன இது முதலாவது வேற இல்லையா? முதலாவதுக்கு வேற இல்ல, மற்ற ரெண்டுக்கும் வந்துட்டது. திண்ணம், வண்ணம். சரி, நான் சுண்ணம் சொல்றேன். வாழ்த்துக்கள். எடுத்த அடுப்புல சொல்லிட்டீங்க. என்ன வாழ்த்துக்கள். சுண்ணம் தான் சரி. அதுக்கு சுண்ணம் முதலாவதுக்கு நறுமணப்பொடிக்கு பாருங்க. அடுத்து நிறைய அர்த்தத்தோட இருக்குது. நறுமணப்பொடி தான் முதலாவதா இருந்தது. வாழ்த்துக்கள். சிறப்பு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு பாப்போம். இது 2 எழுத்து தான் பாப்போம். மேரட்ட இது வருதுன்னு பாப்போமே. இல்ல, நீங்கள் அந்த நம்பிக்கையா ஒன்று கொடுக்கறதுன்னு சொன்னதுக்கான என்ன அர்த்தம்? அதான் திண்ணமா சொல்றேன். திண்ணமா சொல்றேன். முதலாவது என்ன? முதலாவதுக்கு சுண்ணம். ரெண்டாவது இது 2 எழுத்துக்கள் தான்.
ஆனா திண்ணமண்டா சொல்லு வஜிதா தான் முதல் உச்சரிச்சுத திண்ணம் திண்ணம் திட்டம்னு சொன்னேன். தான் அங்காளையும் திட்டம்னு சொல்லப்பட்டது சொல்லத்தான் நான் பேருந்து தீனாவே ஆமா, உண்மை ஆமா, சொல்லி ஆமா. சொன்னேன். உடனே வஜிதாவும் திண்ணம் சொல்லி இருந்தேன் ஓகே, இது ரெண்டு எழுத்து தான். அனைவருக்கும் உரியாது. முதலாவதுக்கான தரவு அனைவருக்கும் உரியாது. அனைவருக்கும் உரியதா ஓ, இப்ப சில அதுல போட்டிருப்போம் நம்ம எல்லாருக்கும் உரியதான்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாருக்கும் உரியாது. நாங்கள் எப்படி சொல்லுவோம். ஓகே ரெண்டாவது, இந்த பழக்கம் இப்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பழக்கம் இப்பொழுது எல்லோருக்கும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. மூன்றாவது, இது இதுவரை பயன்பாட்டில் இல்லாத சமீபத்தில் உருவான சில என பொருள்படும். என்னண்டு இதுவரை இல்லாதது ஆனா இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியான ஒன்றை நாங்கள் இப்படி சொல்லுவோம். முதல்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சேன்னு சொன்னா பழையது அப்படின்ற பெரிய இது இப்ப சமீபத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று பொருட்படுவதற்கு. 2 எழுத்துக்கள். 2 எழுத்து தான். இது சுகமானது. பாப்பா யாருக்கு டக்கண்ட மூளைக்கு தான். முதலாவது சொல்லுங்க. அனைவருக்கும் முடியாது. மதி அப்ப மற்ற ரைமிங்கு சொல்லி கொண்டு போங்க மதி பிதி சொல்லுங்க என்ன ஒன்றை சொல்லி பாருங்க அனைவருக்கும் முடியாது. பதி பதி பதிந்து வருமா இல்ல அப்படியே பொது என்று வரும். பொது. எல்லாருக்கும் பொதுவானது பொது. அப்படி சொல்லக்கூடாது. 3 விடையும் சொல்லுவானே நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமா பொது மது புது. பொது மது புது. வாழ்த்துக்கள். பொது மது பொது மது சுகமானதுன்னா சொன்னேன் நான். இது எது பொது மது அது மெட புது புதுசா இப்ப அண்மையில கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது பயன்பாடு இல்லாதன்னு சொன்னால் அது புதுசாத்தான் இருக்கு. நினைமா வாழ்த்துக்கள். பொது பொது சிறப்பு அணி வாழ்த்துக்கள். அது வாழ்த்துக்கள். பொதுவே எடுத்து கொடுத்துட்டாரு அவரு. அதான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. உள்ளுக்கு வச்சுக்கொண்டு கதைக்கணும். கதைச்சிக்கணும். உள்ளுக்கு வச்சுக்கொண்டு 3 கண்டுபிடிச்சிட்டு இல்ல, எல்லாம் நான் படிச்சாலும் பரவாயில்லை. இல்ல, நான் மதுவும் புதுவோடையும் இருந்த நான் அப்ப பொதுவர் தந்தார். நன்றி. பொது அவருக்கு கொடுங்க. அதை நான் வந்து 2 நான் எடுக்கிறேன். பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது பாப்போம். அடுத்த 3 எழுத்துக்களை கொண்டு சொல்லு. 3 எழுத்துக்கள். நிம்மதியான நிலை. இது இருந்தால் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி. இப்ப இதுக்கு பாமுகத்துல இருக்கிற ஆளுங்களும் சரி வெளியாக்களும் சரி யார் இருந்தாலும் நிம்மதியான நிலையை இப்படி சொல்லுவோம். இப்படி இருந்தா நிம்மதி என்ன மாதிரி. மற்றது மானிடர்களுக்கு மிக தேவையான ஒன்று. மானிடர்களுக்கு மிகவும் தேவையானது ஒன்று. எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். மூன்றாவது, இந்த சொல் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையோ அல்லது இடத்தையோ குறிக்க பயன்படுகிறது. இந்த சொல் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையோ அல்லது இடத்தையோ குறிக்க பயன்படுகிறது. ரெண்டாவது இருந்தாங்க. இரண்டாவது, மானிடர்களுக்கு மிக தேவையான ஒன்று. எழுத்தா? 3 எழுத்து. ரெண்டாவது தரவு என்ன? மானிடர்களுக்கு மிக தேவையான ஒன்று. 2 பரவாயில்ல. அதுக்கான ஒரு உத்தரசது வருவது இல்லையே. மூன்றாவது, இந்த சொல் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையோ அல்லது இடத்தையோ குறிக்க பயன்படுகிறது. நான் சொல்லி பார்க்கட்டா? சொல்லுங்க பாப்போம். சுகம் முகம் சகம் கொண்டாடுறேன். சரி, நீங்க வந்த வழி சரி. ஆனா ஒன்றுக்கு சரியா சொல்லி இருக்கீங்க. எதுன்னு சொல்லி சரி, முதலாவதுக்கு நீங்க சரியா சொல்லி இருக்கீங்க. மானிட்டர்களுக்குன்னா மிருகங்களுக்கு தானே வேற முகாம். அதான புளியாமே. முதலாவது சரி அவர் சொன்னது. மற்ற 2க்கும் அந்த வழியில நீ வரலாம். நீங்க வேற எழுத்துல போட்டு பாருங்க. ரெண்டாவது தரவுக்கு தான் ரெண்டாவதான் எல்லாருக்கும் தேவையா? தேவை என்றன மனிதர்களுக்கு மிக தேவையான ஒன்று. அகம் முகம்
அகம் பகம் என்று சொல்லுவோம். திருப்பி சொல்லுங்க. முகம், அகம், பகம். இல்ல, முகம் என்று வராதான முகம் அவர் சுகம். அது முதலாவதுக்கு அது சுகம் தானே சுகம் அவர் சொன்னார், அது சூனா சரி. வருமா? அப்ப சுகம் நிம்மதியான நிலை அது சுகம், அது அவர் சொல்லிட்டார். மற்ற ரெண்டையும் சொல்லுங்க. அப்ப அகம் அகமும் அகம் வரும் ஒன்றுக்கு. மூன்றாவது வஜிதா வஜிதா மசீதா சொல்லுங்க. அதான் அந்த சுகம் அகம் மகம் என்று கொண்டு வர மகம் இகம் அண்டு வருமாக்கும். இல்ல, நான் காணா போடுறேன் ககம். தானா வரும் பாணி சில வழியில. இந்த சொல் நாங்கள் எங்கட மற்ற சொல்தொடலுக்குள்ள கனகத்தரம் வந்திருக்கு இந்த சொல். தகம் தானா காணா காணா வருமா? இல்ல காணா காணா இல்ல, அதுவும் வராது. நான் தீனா போடுறேன் திகம். இல்ல, நான் இகம் சொல்றேன். இகம் முகம் இகம் தான் நான் அது சொன்னேன். தவறு. இகமும் தவறா? இப்ப மூன்றாவது இந்த தரவருக்கா சொல்லுங்கடா. இந்த சொல் பெரும்பாலும் குறிப்பிட்ட வழிமுறையோ அல்லது இடத்தையோ குறிக்க பயன்படுகிறது. இடத்தையும் ரெண்டாவது அகராதி சொல்லு மாதிரி தான் நாங்கள் இந்த சொல் கனதரம் இந்த இதுகள் எழுதி இருக்கிறோம். அந்த மற்ற சொல் திகம் தீனா காணா திகம் இல்ல. மானிடத்தேவை அகமண்டா சொன்னாவ. மானிடர் மிக தேவையான அகம். அகமண்ட உள்ளந்தான் எங்கட மனுஷர்களுக்கு தான் கூட தேவை. அப்ப நான் தானா போடுறேன் தகம். பகம் சொன்னா சொல்லிட்டேன். பகம் பானா இல்ல. ஆனா சொன்ன ஊனாவும் சொன்ன நானா மானா மகம் இல்ல. மகமண்டது உங்களுக்கு தெரியும். மகமண்டா என்னண்டு ஊரையும் நகரம் பண்றதுக்கு நகமண்டு வருமா? இல்ல. சகம் இல்ல. சகமண்டா உலகம். சிகம் சிகம் இல்ல. சிகமண்டு இல்ல. இகமும் வராது. ஈனா இல்ல. தூணா வருமா? தூகாமண்டு இல்ல. இது முதலாவது எழுத்துலாம் தொடங்கும். அப்படி பூனா வருமாக்கும். புகாமன்றது அதான் முதலாவது எழுத்துல என்ன? கூனா முதலாவது எழுத்துல தொடங்கும். கானாதான் முதலாவது எழுத்துல தொடங்கும். மகன் சொன்னா மகன் என்ன ஈகம் ஈயன் இல்ல வானா சொல்லியா சில்லியா என்ன வராது. என்னடா என்ன வரும்? நடுல நடு வரும். இகமும் வராதுன்னு சொன்னீங்க. தானா வருமா? சகமன்ற இல்ல. அதெல்லாம் நான் வந்து கூனா குகம் சொல்றேன். புகாமும் சொல்லிட்டேன். சகம் வருமா? சகம் இல்ல. ஊனா முகம் ஊனா ககம் அப்ப கிகம் கிகம் இல்ல இல்ல. நான் சொன்னேன் என்றால் முதலாவது எழுத்து தொடங்கி இப்ப கானாதான் முதல்ல தொடங்குது. அதுக்கப்புறம் காவனா சொல்லுவீங்க. அப்படி வர முதலாவது எழுத்துல தொடங்குதுன்னு சொன்னான். மெய் எழுத்துல முதலாவதுல தொடங்கும். ஜானா வருமா? ஜகமண்டு இல்ல. 18 எழுத்து தான் நான் உள்ளது பாப்போம். எல்லாம் வந்துடுது. ஆனா அந்த எழுத்து மட்டும் பெரிய கீயனாவுல வருமா? வராது. வராது. கானா வரிசை மாதிரி கானா சானா நான் கேனா சொல்றேன். கேகம் ராணி மோகன் அவருக்கும் விளங்கையில முதலாவது வாழ்த்துக்கள். வகம் தான் ஒரு தரம் சொல்லல. நானும் சொன்னேன். பத்மினியும் சொன்னவா? வானாவா? வானா எந்த காதுல கேட்கல. பானா நானும் வகம் சொன்னேன். அவவும் சொன்னவா? சரி. அப்ப எனக்கு அது கேட்கல. பாப்போம். நான் சொல்லேன். நான் முதல் வகம் சொல்லிட்டேன். நான் சொல்ல முடிய பத்மினியும் சொன்னவா வகம். ஓகே, நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். நாக்களும் குறைவா இருக்கக்கூடிய நாங்கள் மற்றது தொடங்குவோம். அடுத்த போமா. என்ன இதுல ரெண்டா தந்தீங்கன்னா கரைச்சல் இல்லை. ஏழு பேர் இருக்கிறோம். என்ன குறைவட்டுக்கு 7 பேர். இதை விட வேணும். என்னண்டா சொல்லாட்டி மற்றவ புள்ளி எடுத்துடணுமല്ലോ. நாங்கள் சொல்லுவோம் நினைச்சு கொண்டிருந்தா அப்பல வேணுமா? மற்ற தேவா? ஆமா ஆமா போதும் போதும் சொல்லுங்க. போதும்னு சொல்லுங்க. யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு வேண்டாம். சரி ஒண்டதான் அவரு கோவம் வந்துட்டுது. சரி அந்த பாகத்தை அவருக்கே கொடுங்க. செல்வி நீங்க இப்ப சொல்ல இல்லைன்னா 10 புள்ளி இன்னொரு ஆளுக்கு போடும் தெரியுமோ? பரவாயில்ல. புள்ளிக்காய இல்ல, சந்தோஷமா எல்லாரும் முனையணும். அதுதான் பத்மினி ஆண்டி கோவம் வந்துட்டு அவர் கொண்டு கொடுங்க. இல்ல போட்டி என்று வந்தா நாங்கள் அப்படித்தானே இருக்கணும். அதுக்கு முன்னுரிமை இல்லையே. இல்ல இல்ல அவருக்கு கேட்க இல்ல, அவ்வளவுதான். என்ன செய்யறது? அதான் ஒவ்வொருத்தர சொல்லுங்க என்றாலும் நீங்க விடுறீங்க இல்ல. ஓகே, வாணி சகம் சொன்னோன்னா நான் அந்த வகம் சொன்னேன்.
மாறி மாறி சொன்னதெல்லாம் வந்தது. பாருங்க எந்த பேர்ல இருக்கிற நீங்க முதல் எழுத்து. அப்படி பார்த்தா பரவாயில்ல. நானும் 2 சொன்னேன்னா இப்ப வஜிதாக்கத்தானே போகுது, போட்டு போகுது. அது எங்கடா அவரு இந்த ஒருமிக்க சொல்றதுக்கு தானே புள்ளியும் போகும். ஜெயமலா பிச்சு பிடுங்கி போட்டு விடுங்க எல்லாருக்கும். ஓகே, இப்ப இதை கொண்டு வரணும் கொண்டு வர பாப்போம். இது 4 எழுத்துக்களை கொண்டது. 4ஆ? ஓ, ஓகே. ஒரு துன்பத்தின் மிகுதின்னு சொல்லலாம். துன்பம் வந்து அதுக்கு பிறகு எங்கட நாங்கள் எப்படி இருப்போம், ஒரு துன்பமான நிலையில எப்படி இருப்போம்ன்றதான் அது இது. என்ன துன்பத்தின் மிகுதியா? துன்பம், அதாவது ஒரு கடுமையான துன்பம் வந்தது பிறகு நாங்கள் எப்படி இருப்போம்ன்ற மாதிரி, என்ன மாதிரியான மனநிலையில எப்படி இருப்போம். துன்பத்தின் மிகுதி. 2வது நன்றாக விளையும் தன்மை. நன்றாக விளையும் தன்மை. 3வது மொழியில் சொற்கள் உச்சரிக்கப்படும் முறை. மொழியில் சொற்கள் உச்சரிக்கப்படும் முறை. இது ஏற்கனவே தந்ததுதான. மொழியில் சொற்கள் உச்சரிக்கப்படும் முறை. துயரம், உயரம், அயரம் சொல்றேன். இல்ல, துயரம் மாதிரிதான் இது ஒரு சொல்லு. துயரம், துன்பம். நான் துன்பம் தானே தந்தேன். நான் துன்பத்தின் மிகுதி தந்தேன். ஈன வரிசையில வருமா இழப்பு? இல்ல இல்ல, அந்த வழியில வராது. உண்மைன்னா சரியா இருக்கும். உண்மைனாம்புல. நான் சொல்லவா? சொல்லுங்க. வாட்டம், பாட்டம், நாட்டம். இந்த மொழியின் சொற்கள் உச்சரிக்கப்படும் முறை நாட்டமா? அதுதானே முதல்ல சரியா? வாட்டம், பாட்டம் எல்லாம் பிள்ளை. சரி, ஓகே. ராஜினுக்கு அமர்ந்திருக்கிறார். துன்பத்துக்கு பிறகு என்ன நீங்க சொன்னது? இப்ப துன்பத்தின் மிகுதி என்றா, இப்ப ஒரு துன்பம் வந்தது பிறகு நாங்கள் எப்படியான நிலையில இருப்போம், துயரம் மாதிரி மனம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான். அந்த கிளேசமா இருக்கிற மாதிரி, கிளேசம் என்று சொல்லுவாங்கதான், அப்படிதானே? இந்த கவலைப்பட்டு கிளேசம்ன்றது வேற, அப்படி வராது. இல்ல, கிளேசம் பொறாமப்படுறது இல்ல. இல்ல, கிளேசம்ண்டா கவலைப்படுறது, கிளேசமாக இருக்கிறது இல்ல. கிளேசம் கிளேசம்ன்றது தமிழ் சொல்லு. கிளேசம்ண்டா பொறாமப்படுறதல்ல. இல்ல, அது தமிழ் இல்ல. அது தமிழும் இல்ல. சமஸ்கிருதம். நானும் இதுக்கு கஷ்டம் என்று நான் எடுத்து பார்த்தேன். அது கேப்பமோண்டும் பிறகு அதை இசன்னா மற்றதானே வருமென்று நினைச்சு போட்டு துன்பம்ண்டா தமிழ்ல சொல்லியக்கல கைட்டமண்டு பேச்சு வழக்கலன்னு சொல்றது. துன்பம், துயரம் சொல்லலாம். துன்பத்திலையும் வரும் இப்படி. சில நேரம் ஒன்றே திருப்ப 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 செய்து கொண்டிருந்தாலும் சிலருக்கு இப்படி வரும். கோவத்துக்கான ஒரு ஒத்த சொல்ல. கோபம் இல்ல, துக்கம். துக்கம் சொல்லுங்க இப்ப வழிய. விளையும் தன்மையா? 2வது நன்றாக விளையும் தன்மை. நன்றாக விளையும் தன்மை. விளைகிற தன்மை என்ன விளைகிறது? அதுதான் பயிர் பொதுவா. 3வது என்ன சொன்னீங்க? அது கண்டுபிடிக்கலாம். சும்மா அதை கண்டுபிடிக்கலாம். எங்கட ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு நாட்டு மொழியிலையும் அந்த எழுத்துக்கள் இருக்குதானே, அந்த சொற்களை உச்சரிக்கும் முறை. அது சத்தம் என்று வரும். சத்தம் கடைசிக்கு அந்த வழிக்கு வருமா? சத்தத்துக்குரிய மாதிரி ஒரு சொல்லுத்தான். ஆனா நாங்க வித்தியாசமா அதை சொல்லுவோம். துக்கம், உக்கம் அப்படி வருமா? அப்படி வருமான்னு கேட்காமல், ஆனா அப்படி வராது. அப்படி வராது. இப்ப நன்றாக விளையும் தன்மைக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. செழிப்பு. வெற்றிக்கான ஒரு சொல்லும் இருக்குது, பயனுக்கான ஒரு சொல்லும் இருக்காது. விளைப்பயன் அல்லது இந்த சும்மா நோமல் பயன் அல்லது இது பலியிட என்ன பாருங்க, வெற்றிக்கான ஒரு சொல். செழிப்பு, வெற்றி, வாகை, ஜெயம். 3 எழுத்து 2 எழுத்து. சரோஜினி அக்காவுக்கு கண்டுபிடிக்கல என்றாலும் அந்த கடைசி 2 எழுத்தும் சரி. 4 எழுத்துண்டுல சொல்றீங்க? ஆமா, 4 எழுத்து.
கடைசிக்கு ஒலிப்பு, மற்றதுக்கு இந்த நல்லா விளைகிறது செழிப்பு. முதலாவது இந்த தரவை நம் துன்பம் கஷ்டம் என்று சொன்னால் அது என்ன சொல்றது, களிப்பு என்று சொல்லி பார்ப்போம். பாருங்க, முதலாவதுக்கு என்ன சொன்னீங்க? எனக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? இல்ல, கடைசிக்கு ஒலிப்பு. ஓ, எந்த லீ பாவிக்கிறீங்க? லீனா சின்ன சின்ன லீனா. ஓ, மற்ற ரெண்டுக்கும் என்ன சொல்றீங்க? ஓ, இல்ல, மௌலாவும் லீ வரும். ஒலிப்பு செழிப்பு. அது ஒழிப்பு உண்டு. அது உச்சரிக்கப்படுற முறை ஒழிப்பா? அது ஒழிக்கிறா இல்லாம செய்யறது ஒன்று ஒழிக்கிறது அந்த லீ. அதுக்கு பொழிப்பு வரும்னு நினைக்கிறேன். பொழிப்பு தேனா வருமா, தெளிப்புன்றது வருமா தெரியல எனக்கு. நான் பொழிப்பு சொல்றேன். பொழிப்பு பொழிப்புன்னு வராது அதுக்கு. மலிப்பு. சரி, ஒரு ஆள் சொல்லுங்கள்ல, மூண்டையும் சொல்லத்தானே சொல்றாரு இப்ப. அதான் நான் சொன்னேன்னா நமக்கு நீங்க சரி, நீங்க சொன்னீங்க. மூண்டையும் ஆனா சொல்லுங்க. நீங்க மற்ற ரெண்டுக்கும் மற்ற லீனா சொல்றீங்க. அதெல்லாம் நான் சொன்னேன், கேட்டேனா? லீன். ஓகே. அப்ப செழிப்பு, செழிப்பு, ஒழிப்பு, பொழிப்பு. மௌலவுலீனா வரும். மௌலவுலீனா வரும். இந்த செழிப்பு நான் போனா சொல்றேன் பொழிப்பு. பொழிப்புன்றத இல்ல இல்ல, அந்த லீனா வரவும் மாட்டது. எல்லாமே பிள்ளை. நீங்க முதல் உச்சரிச்ச நீங்க சரியா, அதுக்காக நாங்க அப்ப எலிக்கு வாரது ஒலிப்பு என்று வந்து வந்தால் சத்தத்துக்கு வராதே. மற்றதுக்கு தெரியலே, மற்றதுக்கு பிழைக்குதே. அப்படியான நிலை என்றேக்களே நண்டு வரும். துன்பம் துயரத்துக்கான ஒரு நிலை. வெளிப்புண்டு சின்ன லீனா வேற மாதிரி வருது. இல்ல, களைப்பு. இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி? சலிப்பு உண்டு. அதுதான். அது சலிப்பு ரெண்டாவது யோசிங்க. நன்றாக விளையும் தன்மை அல்லது அது வேற வெற்றி என்ற அர்த்தத்துக்கும் இருக்கு. அப்ப வெற்றிக்கு மண்டா அது செழிப்புன்றது பிள்ளையா இருக்கு. வெள்ளி சரியா வராது. அப்ப நான் போனா சொல்றேன் பொழிப்பு. பொழிப்பு சொல்லுங்க. இல்ல இல்லையா? இல்ல, ஆனா அந்த வரியெல்லாம் வேற இன்னொன்று போனாவில்லை. செழிப்பு, ஒலிப்பு வராது. இல்ல. வாணிமோகன் சொன்ன அந்த எழுத்தின் வரியெல்லாம் வரும். நான் சொல்லவா? வீணா பிழிப்பு, கலிப்பு, கெளிப்பு, ஒலிப்பு. என்ன அது ரெண்டாவது விட வரவே இல்ல. பத்மினி அது விளங்கிட்டு தான். இன்னும் மடிவா சொல்லுங்க, வேறு சொல்லுங்க. பத்மினிக்கு விளங்கிட்டு நான் சொன்னது. கலிப்பு, பலிப்பு என்று வருமா? பானா பிலிப்பு. பலிப்பு தான். பலிப்பண்டா தான் இருக்குது. அதே நேரத்துல தெரியல எனக்கு. வெற்றி என்றால் பலிப்புன்றது அதுதான். இதுக்கான விடைகள் இல்ல, நன்றாக விளையும் தன்மை. ஆமாம், அதுக்கு பலிப்பு தெரியல. இருக்குது. அந்த சொல்லு செழிப்புக்கான ஒரு ஒத்த சொல்ல இருக்குமா? இல்ல இல்ல, இது வேற. இது ஓகே. சலிப்பு, பலிப்பு, ஒலிப்பு தான் இதுக்கான விடைகள். ஓகே, நன்றி. சிறப்பான வாழ்த்துக்களை கொண்டு பத்மினிக்கு விருப்பம் இல்லாம நாங்கள் மற்றதுக்கு போவோம். ஓகே, எல்லாருக்கும் இது சுகமா சொல்லுவீங்க. எல்லாரும் சுகமான என்னட்ட இருக்கு. சின்ன சின்ன சொல்லலாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, முதலாவது செல்வி அவர்கள். உங்களுக்கான எழுத்துக்கள் அருவாசி சொல்லிக்கே என்ன சொல்லுவீங்க நினைக்கிறேன். பாப்போம். இல்ல, பரவாயில்ல, நீங்கள் அந்த இதா சொல்லுங்க. ஆமாம். கரடிக்கு வர கானா, சொல்லுங்க. பொட்டுக்கு வர போனா, மற்றது மாவென்னா, அம்மாக்கு வர மாவென்னா, ஆடுக்கு வர டூனா, பல்லுக்கு வர இல்லன்னா, அப்பாக்கு வர இப்பன்னா, மாட்டு பொங்கல் தான் சொல்லுவீங்கன்னு சொன்னேன். அடுத்த நேவிசகா சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் திகதிக்கு வர தீனா, சிவப்புக்கு வர சீனா, மரத்துக்கு வர டானா, அம்மாக்கு வர ஆனா, பல்லுக்கு வர இல்லன்னா, வாளிக்கு வர பாவென்னா, மற்றது பயத்துக்கு வர ஜானா. நான் சொன்னீங்களா? என்னது? உம்மன்னா? இல்ல உம்மன்னா சொல்லல.
1 2 3 4 5 6 எழுத்து என்ன? 2 4 6 7 எழுத்து இல்லன்னா சொன்னா பல்லுக்கு வர இல்ல 1 சொன்னேன் 2 3 4 3 7 எழுத்து 7 நான் ஏழு எழுத்து. எழுதையில எனக்கு ஒருக்கா திருப்பி அவாக்கு சொன்ன சொல்லுகளை சொல்றீங்களா? தீனா திகதி ஓமா மற்ற சிவப்புக்கு வர சீனா, மரத்துக்கு வர டானா, அம்மாக்கு வர ஆனா, மற்ற பல்லுக்கு வர இல்லன்னா, வாளிக்கு வர வாவன்னா, மற்ற பயத்துக்கு வர ஜானா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ அதி அதி அதிசயம் அதிசயம் இவ்வளவு நேரம் நானும் ஒரு தடவை கண்டுபிடிச்சேன். குழு கொடுக்க கூடாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதி அதிகமான் பால் சொல்லக்கூடாது. டைம் போடல நீங்க சொல்லுவீங்கன்னுட்டு சின்ன அரசி சொல்லுன்றதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னுட்டு நீங்க டைம் போட இல்லையா? இல்ல நான் இது சின்ன சொல்லுன்ட்டு நான் இப்ப போடுறேன் இல்ல முந்தி தான் அதெல்லாம் போடுறேன். பால். என்னடா இது ஆஹா இந்த விடுங்கோவன் நீங்க அதுல வந்துட்டியல் இதுல என்ன வேலை? சும்மா இருங்க பாருங்கள் இது ஆக்கல அவ சொல்லுவா. காணா இல்லையே நான் வார ஐயோ ஏமல டைம் முடிஞ்சது. இன்னும் சும்மா இருங்க அதானே நான் Okay, 10 10 சொல்லுங்க. சப்போர்ட் பண்றேன். அரசியல்வாதி. சரி அள்ளிக்கண்டு போங்க வாழ்த்துக்கள் பத்மினிக்கு வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள் நேவிஸ் பிலிப்புக்கு. அள்ளிக்கண்டு போங்க ஓகே அடுத்தது வாணி அவர்கள். வாணி மோகன் காணையில சிலவன வாணி வாணி கடைசியில வார மற்றவர்களுக்கு Okay, okay, ரஜினி okay. கலை நிக்கணும். ஓகே அப்ப வஜிதா எழுதுங்க. சொல்லுங்க. சரி வாழ்த்துக்கள். வஜிதாக்கு மே என்ன ரெட்ட கொம்பு மானா மே என்ன மற்றது டானா படத்துக்கு வர டானா மற்ற அம்மாக்கு வர என்ன மற்ற கரடிக்கு வர கானா மற்றது மூட்டைக்கு வர மூவென்ன மற்றது பட்டத்துக்கு வர இட்டென்ன. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். பொறுங்க அவ சொல்லுவா அவ சொல்லணும். அவ சொல்லுவா. வணக்கம் வாணிகளுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ராஜினி வந்துரு. வணக்கம் ஜெயமல, நானும் 12 மணிக்கு இதனோடும் இடையில எனக்கு தாரண்டா தாங்கோ. ஓகே அடுத்தது நீங்க தான். நன்றி. என்ன வருது இல்ல 6 எழுத்தெல்லாம் நான் தான். நீங்க 2 நேரம் 6 எழுத்து. எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சு. அதானே சொல்லாட்டி நான் சொல்றேன். நான் முதல்ல சொல்லி போட்டு நிக்கிறேன். நான் 2வது சொல்லிட்டு நிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வஜிதா சொல்லுங்க லேஸ் தான் இல்லைங்க வாரன். இப்போதெல்லாம் காண்றோம் கணக்க. இப்போ இன்றைக்கு எங்கட இடமும் இப்படித்தான் இருக்கு. அதுதான் வெளியில ஜன்னலால வெளியில பாருங்க இருக்கா வானத்தை பாருங்க. குழு கொடுக்க கூடாது. நீங்களே கண்டுபிடிச்சு நீங்க வச்சு சும்மா இருங்க. நீங்க என்னிடத்தை எடுத்து போட்டு நீங்க கதைக்காதீங்க. உங்களோட நான் கதைக்கலையே, இப்ப எல்லாரோடையும் தானே. மேகமா வந்துடுங்க வாரன். சொல்லுங்க வந்துட்டு சொல்லுங்க. சச்சிதா அந்த வந்துட்டு வர்றது இல்ல எனக்கு என்னத்த வருகிறது? மேகம் மேல பாருங்க. அந்த இது வருது வாருங்க. இப்ப உங்களோட இடத்துல இப்படித்தான் இருக்கு. எங்கட இடம் கிட்ட தானே மேகம் உண்டு வருது. சொல்லுங்க முட்டு மேகமா ஏன் அதை மாத்துறீங்க? சொல்லுங்க மேகமூட் சொல்லுங்க. உங்களோட 2 எழுத்து தான் நடக்கு. சரி சொல்லுறீங்க சொல்லுங்க. தானே வந்திருக்கிறா இதுக்கு சொல்லுங்க. மேகமூட்டமா மூட்டமா இல்ல மூட்டம். மூட்டம் மேகமூட்டம்.
ஓகே உங்களோட ஊர் தமிழராக்கா பாஷையில சொல்றீங்களா? ஆம் ஆம் தமிழராக்கா நன்றி எழுதுங்க. நன்றி. பொட்டுக்கு வர போனா, போனா தும்பிக்கு வர தூணா, தூணா பந்துக்கு வர இந்தன்னா, இந்த அண்ணா அம்மாக்கு வர ஆனா, ஆனா அப்பாக்கு வர இப்பன்னா, இப்ப என்ன திகதிக்கு வர தீனா, மற்ற மவுளூனா மானா போட்டு வர லூனா. அந்தி மாலை பொழுது இல்ல சரி அந்தி சரி மாலை வரையில நான் மாலை சொல்லல. ஓமாம் அந்தி பொழுது. வாழ்த்துக்கள். அந்திப்பொழுது. அடுத்த பத்மினி அவர்கள். நான் விடப்பெறுகிறேன் ஜெயமலர் மன்னிப்போட. ஓகே சொல்லுங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தெரியவா? அல்ல ஐயோ அவ்வளவா சும்மா தாங்கோ. கஷ்டமா கொடுங்க, பத்மினி கண்டுபிடிக்காம நான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு சுகமான சொல்ல கண்டுபிடிக்கல பேருந்து என்ன அதுதானே. பிடிக்க வாரி. எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் நினைவு. ஓகே அதுதானே. சரி சின்ன சின்ன சொல்லு தானே பத்மினி அவர்களுக்கு பாப்போம் டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. படத்துக்கு வர பானா, வாளிக்கு வர வாவென்ன, பரிக்கு வர டீனாவ, சும்மா பரி நரி. ஓ அதுக்கு வர டீனா, அம்மாக்கு வர உம்மன்னா, மரத்துக்கு வர டானா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதானே அதுங்களா இப்படித்தான் அஞ்செழுத்து தானே வந்த நீங்க. ஓ நான் அதே கண்டுபிடிச்சிட்டேன். அஞ்சு நான் நானும் சொல்லி போட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். முதலாவது. அவ கண்டுபிடிப்பா. ஆனா நான் கண்டுபிடிச்சேன். பரிவாரம். வாழ்த்துக்கள் பத்மினிக்கு. அடுத்த சரோஜினி அக்கா. சொல்லுங்க. சரோஜினி அக்காக்குரிய சொல் வந்து காகத்துக்கு வர காவென்னா, காவென்ன, தியதிக்கு வர தீனா, தீனா, அத்தைக்கு வர இத்தென்ன, இத்தென்ன, பயத்துக்கு வர யானா, யானை, ஏருக்கு வர ஏ என்ன, ஏன்ன, படத்துக்கு வர பானா, வான, இன்னும் இருக்கா தீனா, தியதிக்கு வர தீனா, 2 தடவை வருது. முதலும் வந்தது தீனா, கடைசி எழுத்து உம்மன்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏகாதி பத்தியம். வாழ்த்துக்கள். அடுத்தது ராஜினி அக்கா இருக்கிறீங்களா? ஓமா. சரி உங்களுக்கான எழுத்து வந்து நீங்க டக்குன்னு சொல்றாள் தானே. ஓகே படத்துக்கு வர பானா, 3 சொல்லி என்ன, சட்டிக்கு வர சானா, பாடத்துக்கு வர பாவென்னா, மற்ற டானா, பாடத்துக்கு வர டானா, மற்ற உம்மன்னா மானா. கண்டுபிடிச்சாச்சு. மட்பாண்டம். எங்கட மட்பாண்டம் உண்டு. இல்ல இல்ல நீங்க மானா சொன்னீங்களோ. மானா சொல்ல இல்ல மாவன்னா சொன்னீங்க. என்ன பாவன்னா சொன்ன நான். பானா பானா இன்னன்னா சானா பாவன்னா டானா உம்மன்னா மானா. டானா டானா நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சுகமான சொல்லு. 5 6 எழுத்தா? 2 4 6 7 எழுத்து. 2 4 6 7. சரி சரி ரொம்ப வார் வெட்டுறான் எழுத்து. 2 3 4 5 6 7. அவ சொல்லாட்டி நான் குறைஞ்சில இந்த சொல்லு முதல் பாவிப்பார்கள். சும்மா இருக்கிறீங்களோண்டு கேட்கல சொல்லுவார்கள். யோசிச்சு பிடிங்க. நான் அது பாண்டம் எழுதி கொண்டு எழுதி போட்டேன். வாசகம் அண்ட பாசம் மானா இருக்கு. அண்ட பாசம் எப்படி சுகம்?
மானா பானா சானா டானா இன்னன்னா மானா மற்ற என்ன கடைசி எழுத்து மானா. எழுத்து எடுக்க மன்னிப்பு சொல்லுங்க. மானா பானா சானா டானா இன்னன்னா பாவனா உம்மன்னாவா? பாருங்க, முதல் பானா, எனக்கு சத்தம் உண்டு. முதல் பானா படத்துக்கு வர பானா முதல், பிறகு 3 சொல்லி இன்னன்னா, பிறகு சானா சட்டிக்கு வர சானா, பிறகு பாடம் இதுக்கு வர பாவன்னா, எனக்கு அதே sound பாடத்துக்கு வர உண்டு. டானா மன்னிப்பு. உம்மன்னா மானா. கதைக்கிறது கேக்குதா? ஓமோ எங்களை Hello? சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? ஹலோ, உங்களோட சத்தம் வருது, எங்களோட சத்தம் கேட்கலையா? ராஜினி நான் கதைக்கிறது கேக்குதா? உங்களோட சத்தம் கேக்குது, ஆனா எங்களோட சத்தம் உங்களுக்கு கேட்கல போலோட. கேக்குது எல்லாம் கேக்குது. எல்லாரும் சத்தம் கேக்குறா. அஜினுக்கா பிரச்சனை இல்ல, நான் கதைக்கிறது கேக்குதான்னு கேட்டேன். நான் என்ன அப்ப கேக்குன்றது. எங்களுக்கு கேக்குது, telephone ஒண்ணு ஆனா நின்னுது. அவருக்கு இப்ப என்ன சொல்றது, இதால சொல்றது கேக்குது. மண்டபம். ஜெயமல நான் கதைக்கிறது கேக்குதா? ஓமம் கேக்குது, நீங்க சொல்லுங்க. ஹலோ, ஓ கேக்குது, அவ கேக்குது இல்ல போலோட. நாங்க சபா மண்டபம் எனக்கு கேள்வி கலவான கழுதி விடட்டா? இல்ல சரி கேக்குது எங்களுக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். கேக்குது. ஓகே, திரும்பி வாங்க ஒரு தடவை. திருப்பி இருக்க நிப்பாட்டிட்டு வாங்க, நான் கேக்குது. ஓகே, அடுத்த லோஜினி நிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கான சொல் வந்து கேட்கல. சரி, திரும்பி வாங்க. ஓகே, லோஜினி எழுதுங்க. முதல் எழுத்து கானா, கடத்துக்கு வர கானா, 3 சொல்லி இன்னன்னா, தும்பிக்கு வர தூணா, இன்னும் இருக்கா 3 சொல்லி இன்னன்னா, 2 தரம் டானா உம்மன்னா, கடைசி எழுத்து உம்மன்னா. 2 4 6 7 எழுத்துக்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்கு பிடிச்சிடுவேன். சொல்லுங்க. 2 தரம் இன்னன்னாவோ? 2 தரம் டானா 2 தரம் இன்னன்னா. கண்டதுண்டம். வாழ்த்துக்கள், கண்டதுண்டம். ஓகே, மற்ற வேற யாரும் நிக்கணுமா? இல்ல தானே? நான் தான் புல விட்டேன். வாணிபவன் சொல்லல. அதுதான் வாணி. ஓகே, வாணிமோகன் அவர்களுக்கான சொல் வந்து மன்னிப்போட ஜெயமலர். எனக்கு ஒரு டெலிபோன் ஒன்று வந்தோன்னா சத்தம் எல்லாம் நின்றுட்டுது. நான் கலவலோட சத்தத்தை காணல. இல்ல, உங்களோட சத்தம் வந்தது, எங்களோட சத்தம் தான் உங்களுக்கு வரையில நினைக்கிறேன். அப்ப நான் சொல்லி இருக்கல, நான் மண்டபம் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. சொல்லி நாங்கள் போட்டோம் உங்களுக்கு. வந்து அவர் சத்தமா கடைசியா வந்தது உங்களோட சத்தம் எங்களுக்கு கேட்டது. டெலிபோன் வந்தோட நிக்குது சத்தம், அதான் என்னன்னு தெரியல. நன்றி. ஓகே, வாணிமோகன் அவர்கள் எழுதுங்க. படிக்கு வர டீனா, தும்பிக்கு வர தூணா, கரடிக்கு வர கானா, வட்டத்துக்கு வர வானா, பந்துக்கு வர இந்தன்னா, பட்டத்துக்கு வர இட்டன்னா. அவ்வளவுதான். வட்டி, பந்து வட்டி. வாழ்த்துக்கள். ஓகே, வேற யாரும் புதுசாக இல்ல தானே? நினைக்கிறீங்களா? நான் தான் புல விட்டேன். சரி, உங்களை கொண்டு தாரேன். நான் சின்ன தாரேன். நான் அரைவாசி புள்ளி தான் போடுவேன். சரி, ஓகே. அரைவாசி புள்ளி தானே? ஓகே. கரடிக்கு வர கானா, கிளிக்கு வர லீனா, திருப்பியும் கரடிக்கு வர கானா, அம்மாக்கு வர உம்மன்னா, படத்துக்கு வர பானா, தங்கைக்கு வர இங்கன்னா. கம்பங்களி. வாழ்த்துக்கள், கம்பங்களி. ஓகே, நாங்கள் இனி அடுத்ததுக்கு போகலாம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு தலையை சுத்தமா போல நானதான் இதை வந்துட்டேன். சரி, நன்றி, வணக்கம். கேட்டு கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம். மற்றதுல ரேடியோல கேட்டு
ஓகே. சின்னனா தரவா பெருசா தரவான்னு பெருசா யாருக்கு கொடுக்குறீர்கள்? இல்ல உங்களுக்கு தான். தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருசா தந்தீங்களா விட்டுறதுக்கு ஜோமா இருக்கும். வெட்டுறதுக்கு என்ன கூட சொல்லும் எடுக்கச்சுவோம். அது பிரச்சனை இல்லை. ஓகே, கணக்கு இருக்கு சில ஆரம்பம். சரி, உங்களுக்கு தரேன். அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கம். ஓகே, சொல்லுங்க. அரசியல் அரசியல் சதுரங்கம். சதுரங்கம். ஓகே, வரேன் சார். சரியா? பொறுங்க வரேன் நான். ஓகே. அரவா அப்படின்னா பாம்பு பாம்பு அரவம். இல்ல அரபம் என்றாலும் இருக்குது, அரண்டாலும் பாம்பு. பார்த்து கொள்ளுங்க நீங்கள் இல்லையா. அரசி 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 அயல் அயல் அல் அல் சயம் சானாவில சயம் ஆனா அயம். பொறுங்க வரேன், மாறி மாறி சொல்றீங்க. வரேன் ஆனாவில நான் அந்த ரைமிங்கே அப்படி எடுக்குத்தது. அயம் அரங்கம் அரங்கம் வெட்டிட்டீங்களா? பொறுங்க வரேன். அரங்கம் அம் அம் கம் கானா கம். சீனா காணம் என்ன போட்டிருக்குன்னு இருக்கோ தெரியாது, பாருங்க. இருந்தா அப்புறம் பாருங்க. அங்கம் சிகம் என்று சொல்லிடுறேன்னா. சிகம் நான் எழுதியில மெட்டன் சொன்னீங்க. அங்கம் அங்கம் தூணா துங்கம் எழுதி இருக்குன்னு இருக்கா தெரியாது. தூணா 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 இல்ல, தூணா இல்ல. சரம் துங்கமா சொன்னீங்க. தூணா துங்கம். ஓகே, துங்கம் இருக்கு. ஓகே, வேற சானா தானம்மன்னா சரம். தானா அங்க இருக்கு. சானா தானா சானா. சரம். ஓ ஓ சரம். கரம் தரமா தரம் தானா இல்ல. சதுரங்கத்துக்கு வர காணால எடுத்தனா காணா தானா. கரம் கரமா. நீங்க கரம், நான் தரம் என்று கேட்டது. ஓகே, கரம். ஓகே. அகம் அகம் ஆனா காணாமன்னா தூணா காணாமன்னா துகம். ம் சானா காணாமன்னா பொறுங்க சகம். பொறுங்க பொறுங்க பொறுங்க. துகம் தூணா துகம் மற்ற துகத்துக்கு பிறகு தூணா காணாமன்னா சொன்னான். சானா காணாமன்னா சகம். ஓகே, சகம். சானா தூணா சது. சது கொண்ட என்ன? அது ஒன்று ஆட்கள் ஆளுண்ட பேர். அதுக்கு அர்த்தம் இருந்தா சொல்லுங்க. சது கொண்டு சும்மா சொன்னா சரி வராது. பேரு பேர் என்றாலும் அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேணும். ஓகே, எனக்கு அது தெரியல. எங்களை உறவினர் சதுதான் அவட பேரு. நான் அப்படித்தான் நெச்சுதான் இருந்தேனே, எனக்கு தெரியாது அதுக்கான அர்த்தம். மற்ற பேர்கள் எல்லாம் தமிழ் பேர் இல்ல தானே, எல்லாம் வேற வேற இது நினைக்கிறேன். சரி, ஓகேயா? அவ்வளவுதான் நான் எடுத்த சொல்லுவல்லம்மா. ஓகே. அயல் அரசியல் அல் அரசி அயம் அரங்கம் அங்கம் அகம் அம் துகம் துங்கம் சகம் மற்றது சதுரங்கம் சரம் கம் கரம்.
1 2 3 வெட்டிட்டீங்களா? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 12 13 14 15 16 17 17 தான் இருக்கு என்ன டைம். 19 20 சொல்லு. அது 2 சொல்லி நீங்க அந்த பேரும் தான் எடுக்கல, மற்ற இன்னும் ஒன்று சொன்னீங்க அதுவும் எடுக்கல நான். 21ல 20 2 வட்டிட்டேன். ஓகே, இப்ப மேல இருந்து நேவிசக்கா சொல்லுங்க பாப்போம். நான் சிங்கம் சொல்றேன். சீனா காணோம்னா சிங்கம். ஆமா சீனா பொருங்க வரும். சிங்கம் சீனா அங்கன்னு சொன்னா சிங்கம் வரையில. சிங்கம். ஓகே, வாணியவர்கள் சொல்லுங்க. அசிங்கம். அசிங்கம். ஓகே, அசிங்கம் இருக்குது. வஜிதா வஜிதா ஆளு நீங்களா? அங்க காணையில ஆளு அவ காணையிலேயே. அவன் நிக்கிறார் மியூட்ல, போன்ல நிப்பார். அடுத்தவர் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எழுதுங்க, சொல்லுங்க பாப்போம் கண்டுபிடிச்சது. அது சொன்னதே சொல்லக்கூடாதா? அவக்கு என்னண்டு அவர் எழுத இல்ல, எழுதவே அவர் இல்லை. எழுத நான் எழுதுன செல்வி அக்காக்கு மட்டும் கொடுத்து அக்கன்னு நான் நினைச்சு கொண்டிருந்தேன். நான் அவ அந்த இது எல்லாரும் எழுத வேணும். ஆனா அவ சொல்லாத நீங்க சொன்னா உங்களுக்கு பாயிண்ட் வருமா தான். ஓகே, ஓகே. பத்மினி சொல்லுங்க. அது ஆனா தூணா அது அது அவக்கு மட்டும் சரோஜினி அக்கா சொல்லுங்க. என்னைய கேக்குறீங்க? ஆமாம். கல் காணா இல்லைன்னா காணா பாரம்பரியம் கல். சரி, சரோஜினி அக்கா. ராஜினி அக்கா போயிட்டா. வாதிந்து வருமா? வாதி லோஜினி சொல்லுங்க. அப்படி இல்லையம்மா. சக. திருப்பி லோஜினி சொல்லுங்க. உண்டு சதுரம். சதுரம். ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. சங்கம் சொன்னாவா? சானால பொங்க வரும் இல்ல, சொல்ல இல்ல. இல்ல. பத்மினி சொல்லுங்க. சசி. என்னது? நான் அதான் எழுதி வச்சு. சசி சசி சசி. ஓகே, சசின்றதுக்கு அர்த்தம் இருக்கு, பேரும் இருக்கு. சசி என்றா கற்பூரம் மட்டும் இருக்கு. மற்ற வஜிதா கண்டுபிடிச்சா சொல்லுங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. கயல். காண பொருங்க வரும் கயல். ஓகே, நேவிசக்கா சொல்லுங்க. சரங்கம். தரங்கம். சரங்கம். சரங்கமா? சான ரானங்கன காணோம்னா சரங்கம் இல்ல. சரங்கம் இல்லையா? இல்ல இல்ல. அப்ப இது இருக்குதா? துரங்கம். இல்ல. அடுத்த முறை சொல்லுங்க. ஒன்று. வேற இப்ப செல்வி அவர்கள் சொல்லுங்க. துரங்கம்ன்ற சொல்லி இருக்குதா? என்னது? தூணா துரங்கம்ன்றது. தூணா 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 நான் வச்சிருந்தேன். கடலுக்கான ஒரு சொல்லா துரங்கம்? இல்ல இல்ல, தூணாவில இல்ல, துரங்கம் இல்ல. ஓகே, திருப்பியும் செல்வி அவர்கள் தான். இன்னும் இருக்கா? ஊறிப்பட்ட கிடக்கு எல்லாமே. நான் 43 சொல்லி வச்சிருக்கேன். ஓ, ஆனா சீனாண்ட சொல்லி இருக்கா? இல்ல, அசி நல்லது இல்ல. தெரியலையே வேற. ஓ இருக்கு, அசி. அசின்றது அம்பு. ஓகே, நேவிசக்கா சொல்லுங்க. என்கிட்ட இல்ல, நான் பார்க்கல. ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. அம்சம். அம்சம். ஓகே, வஜிதா. அம்சத்துக்கு 2 உண்மை இருக்கும். யார்? மன்னிப்புடன் ஜெயமலர். துரங்கம் அம்சத்துக்கு ஒரு உண்மை தானே இருக்கு. ஓகே, கட்டிக்கார. இவ டீச்சர் விடணும். உண்ட பாருங்களேன். ஓகே, பத்மினி சொல்லுங்க. கசம். கசமா? கசம் இருக்குது. ஓகே, யார்? ஜெயமலர். நான் துரங்கம் சொன்னா துரங்கம் என்றால் குதிரை என்ற சொல்லுக்கு இருக்குது அர்த்தமா? துரங்கமா? தூணா துரங்கம் என்றால் குதிரை. சரிங்க. தூணா துரம்னு சொல்லி நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்களா? இதுல இணையத்துல பாக்குறீங்களா? நான் இணையத்துல பார்த்து எடுக்கண்டா எல்லாத்துக்கும் ரெண்டிலும் இருக்கிறது பாருங்க. சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களோட அகராதியில இல்லையாக்கும் டிக்ஷனரியிலும் இருக்கிறது. சரோஜினி அக்கா. அல் ஆனா இல்லன்னா அல் சொல்லி அல் வந்துட்டு. ஓ, லோஜினி. ஆனா சானா இல்லன்னா அசல். ஓகே, அசல் இருக்குது.
அகம் என்ன சொல்லி சொன்னவா? அசல் அசல் அசல், திருப்பி லோஜினி சொல்லுங்க. கானா சீனா கசி. கசி வந்தது. கசி சொல்லியாச்சு. அது சசியல்லோ. ஓ சசிதான் சொன்னவ. ஆமா ஆமா கற்பூரம் கசி சொல்ல இல்லையோ. சசி ஆமா. ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. சிரம் வந்ததா? சிரம். சிரம் வரை இல்ல பொருங்க வரும் இல்ல ம். கிடக்கு. சிரம் சொல்றேன். சரோஜினி அக்கா. பத்மினி சொல்லுங்க. என்ன இருக்கா? இருக்கு இருக்கு கணக்கு இருக்கு. பத்மினி சொல்லுங்க. என்ன தெரியல. அந்த சிரம்தான் வச்சிருந்தேன்னா அதுக்கு இடையில வந்து ஆனா சீனா சொன்னவ யாரு மசி என்று. அது முதல் சொன்ன நினைக்கிறேன். ஓ அம்பு என்று சொல்லி இருந்த நீங்க. சரி எனக்கு தெரியலப்பா. ஓகே வஜிதா வாணி அவர்கள் சொல்லுங்க. துயரம். சொல்லுங்க. துயரம். துயரமா? துயரம் இருக்குது. வஜிதா என்ன சொன்னீங்க? அந்த என்னன்னு சொன்னா அவைக்கு சொல்லி நான் எழுதல, எனக்கு தெரியாதானே. அந்த 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 அதை மட்டும் நாங்கள அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கத்துல இருந்தா இப்ப இவ்வளவு சொல்லி வந்து கொண்டு இருக்கு. சரி வஜிதா இத விடுங்கோ. இப்ப அடுத்தது ஒரு சொல்லி தருவேன். அதுல வந்து கண்டுபிடிக்கும். நீங்களும் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்ன சொல்ல விட்டுட்டு நீங்க கண்டுபிடிச்ச சொல்றது இப்ப விளங்கிட்டு அதெல்லாம் இருக்குதான். ஓகே நேம்சக்கா. துசி துசி தூணா சீனா துசி. அர்த்தத்தை சொல்லுங்க. தெரியாது. பேர் இல்ல நான் எழுதல. நான் எழுதி வச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுவேன். துசி எழுதல. துசி என்று இல்லையா? துசி என்று. துசி என்று இல்ல. சரியா? இன்னும் இருக்கு. செல்வி அவர்கள் சொல்லுங்க. தெரியல வேற சொல்லுவேன். சில்லண்ட சொல்லி இருக்கா? சீனா இல்லன்னா சில் ஒரு பாட்டிலையும் வருது. என்ன இல்ல சில் இருக்குதான். சில் இருக்கு. தீனா எங்க இருக்கு? தீனா சீனா சில். அப்ப நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. சீனா இல்ல. நான் வந்தேன்னா நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொல்லிட்டீங்க தான் உண்டு. அது சொல்லி முடிஞ்சா அடுத்த ஆள் இல்ல. என்னக்கா குழப்புறீங்க? ஓகே இப்ப வச்சுக்கிறாங்க சொல்லுங்க. நான் ஒன்று வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. சீனா இல்லனா சில். அதான் இப்ப சொன்னவ செல்வி சொன்னது அதானே. சில்லா சொன்னாவ வேற இல்ல சொன்னாவ. சில் தான் சொன்னவ. சரி நான் ஒன்று வச்சிருக்கிறேன். சகம். சகம் சொல்லி வரும். சாரி கசம் தான் சொன்ன. சகம் வர இல்ல. சகம் சொல்லிட்டேன் நான். லோஜினி ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. வந்தது தெரியல. அட்டம் வந்தது. ஆனா டானா அரம் வரையில சரி கூட அரம் வரையில் சொல்லல. சரம் கரம் சொன்ன. வேற யார் வச்சுக்கிறீங்க? நான் வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அகரம். அகரம் 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 இப்போ சிகரம் ஆச்சு. ஓகே அகரம். நான் ஒன்று வச்சிருக்கேன். சொல்லிட்டாங்களோ தெரியல. சொல்லுங்க. நீங்கள் உண்டு. கரம். கரம் நான் சொல்லிட்டேன். சொல்லு எடுக்கலாமல்ல. கானா ரானா சானாமன்னா என்னது? கரசம். கானா டானா சானாமன்னா கானாவா? கானா கானா டானா சானாமன்னா வருமா? ஓ கரசம் ஏதோ இருக்கு. கரசம் ஜேமல கரசம் சொல்லி பார்க்கவா? கோயில் இந்த இதுல சொல்ற இல்ல அதுக்கான சொல்லு பாருங்க. கரசம் என்னண்டு? கரசம் கரசம் எழுதலன்னா நான் இருக்கு. கரசம்ன்றது என்ன சொல்லு எனக்கு விளங்க இல்லையா? அது கரசம் கரசம்டா அந்த மிக்ஸ் பண்றது நினைக்கிறேன். அந்த பல இதுகளை ஏதோ உண்டுதான். கரசம் சொல்லு பாவிக்கிறோம் நாங்களே தான் வருது. கரசம் இருக்கு. ஆனால் கூர்மை முனை என்ற சொல்லுக்கான ஒரு சொல்லும் கரசம். ஓகே கரசம் இருக்கு. கரசம்ண்டா கூர்மை முனை ஒரு ஆயுதம். அதான் கூர்மை முனை ஆயுதம். ஓகே ஓகே வேற யார் கண்டுபிடிச்சீங்க? துசம் இருக்கோ? துசம் துசம் இல்ல. துசம் இருக்கு. நான் வச்சிருக்கிறேன். துசம்ண்டா என்னன்னு சொல்லுங்க பத்மினி. பல்ல இப்ப எழுதி வைக்க திருப்பி நான் கேட்க சொல்லணும். பல்லண்டு வஜிதா சொன்னீங்க. ஏதோ கரகம் கரசம் சொன்னவா இல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்? அது கூர்முனை. கூர்முனை உள்ள ஆயுதம்.
ஜெயமலர் இப்ப அவ சொன்ன கல்லுக்கான என்ன சொல்லு? பல் பல் அதுக்கு என்ன சொல்லி சொன்னவா? துசம் துசம், தூணா துசம். சாணம்னா துசம் ஓகே. துசமண்டா பல்லு நான் சொல்றேன் தூணா சதுரம். காணாமன்னு அவ சொன்னவா ஜானாவோ? சாணா இல்ல. சாணா தூசம். ஓகே. என்ன சொன்னீங்க வாணுமோன சதுரம். சதுரம் எல்லாம் வந்துட்டுது வந்துடுது. சதுரம் வரை இல்ல. வந்துட்டுது. வருங்க. இல்ல வரை இல்ல. வந்தது சதுரம் வந்தது சரி போட்டுக்கிறேன். நான் சொன்னேன். தகாவுக்கு பிறகு சதுரம் யாரோ சொல்லி நான் சொன்ன சதுரம். அவன் வெட்டல. அதுதான் அந்த நான் தான் சொன்ன சதுரம். வஜிதா ஏதோ சொன்ன மாதிரி கிடந்தது. நான் சொன்னேன் சியல் என்று சொல்லி பார்க்கிறேன். சியல் சீனாவில சரி. சியல் ஜானா வராது. ஜானாக்கு பதிலா நடுவுல இன்னொரு எழுத்து போட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. சிதம் சொல்லுங்க. இல்ல அவ சீனா இல்லன்னா சரி நடு எழுத்த மாத்த. அதுல சொல்லல தானே சீனா டானாமன் தானா இல்லையே. ஏன் சுரங்கத்துக்கு வர டானா அது வந்துடுது அந்த சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி வந்துடுது சிரம். ஓகே. சரி ஜெயமலா அவர்களே சொல்லுங்க. வஜிதா அசில். அசிங்கம். வட்டார தமிழ் அசில். அசிலப்பாரு அட மொத்தப்பாரு என்று சொல்றது. அசில். 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 அசிலன் அவவும் அவட அசில் கோபத்துல சொல்ற ஒரு வார்த்தை. வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? நான் கண்ண சொல்லி வச்சுக்கிறேன் சொல்லிட்டு வெட்டுதுன்றதுக்கு. நான் சிரம் சொல்லிட்டீங்களா? சிரம் சிரம் வந்துட்டுது. பக்கத்துல இன்னொரு எழுத்த போட்டு அதை அப்படி சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லு இருக்கு. என்ன தமிழ போடுறது? அவ சிரம் சொன்னவா அந்த டானாமன் அவ கடைசியா விட்டுட்டு சீனாவை முன்னுக்கு விட்டு நடுவுல ரெண்டாவது எழுத்த கொண்டு போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு எழுத்து சிகம் கானா இல்ல 4 எழுத்துல பேர் ஓடும். 4 எழுத்துல சிகரம். சிகரம் அது வராம விட்டுது. அதே மாதிரி அவ சொன்ன அவ சிகம் சொன்னவா என்ன சொன்னவா ஏதோ சிதலோ ஏதோ சொன்னவா அதுக்கு நடழுத்த மாத்தினா சிரம் சொன்னா வஜிதா தமிழ் புலமை வெளிவு வருதா? இல்ல சியலோ ஏதோ சொன்னவா போல யாரோ. நான் மட்டும் கொடுத்தது நம்ம விட்டுட்டேன். அதான் நடந்தது. சரி ஓகே. இப்ப நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். மற்றொரு இல்ல தானே? சொல்லுங்க. ஓகே. இப்ப ஆனாவில எல்லாம் சொல்லியாச்சு. வாரம் அசங்கம் என்று சொல்லி இருக்கு. ஆனா சாணங்கன காரணம் அசங்கம்ண்டா பற்றின்மை உண்ட பற்றின்மையா இருக்கிறது. மற்றது அசிரம். ஆனா சீனா டானோமன் அசிரம்ன்றது உடல். அதாவது உடம்பு அசிரம் சிரமண்டாலும் உடல்ல அசிரமண்டாலும் உடல்ல. மற்றது சிங்கல். சிங்கல் என்றது இழைத்தல். அதாவது ஆட்கள் இழைக்கிறது சொல்றோம் சிங்கல் என்று. மற்றது சிதுரம். சிதுரம் என்ற ஒரு சொல்லும் இருக்கு. சிதுரமும் மற்றது குறைவண்டெல்லாம் வருது. அதுக்கு பிறகு துரம் என்ற ஒரு சொல்லல துரம். துரம் என்றது சுமை. துரகம் என்று இருக்குது. துரகம் என்றா குதிரை. சகல் என்று இருக்குது. சகல் முதலும் தந்து நான் துரகம் சொன்ன நீங்க குதிரை யார சொன்னவ துரகமோ தெரியல. மற்ற சகல் என்று கொசு அது முதலும் தந்து நான் உங்களுக்கு கொசு உண்டு. சங்கயம். சங்கயம் என்றது ஐயம். சங்கயம். சங்கரம். சங்கரம் என்றது கலவை. மற்ற சசியம் என்று ஒன்று இருக்கு பயிர். மற்றது ஓகே அவ்வளவுதான். ஜெயமலர் நான் விட வருகிறேன். வெளியால போக வேண்டி கிடக்கு. சரி எழுதிட்டு போவீங்களா டைம் இருந்தா? அல்லது நான் சொல்ல தாங்கோ நான் வந்துட்டு போறேன். ஓகே. அப்ப உங்களை சின்ன வேட்டாக்குன்னு முடியக்கூடிய மாதிரி காரிய சுத்தம். என்ன சொல்லு? காரிய சுத்தம். காவன்னா தீனா ஜானா காரிய மற்ற சுத்தம். அவங்க கெரியா போட முடியாது. சின்ன சொல்ல எடுத்து கொடுத்துட்டு காரிய சுத்தம். சூனா 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 இத்தன்னா தானம்மன்னா.
ஓகே. காரியம் காரியம். கா கா. காரி காரி. காயம் காயம். தம் தம். காதம் காதம். சுயம் சுயம். சுரி சுடி. தரி தரி. சுத்தம் சுத்தம். தயம் தயம். சுதம் சுதம். காரியம் சொல்லி போட்டுன்னு ஓகே. அவ்வளவு எல்லாமே சொல்லிட்டீங்க. என்னோட குழந்தையில 2 தான் வச்சிருக்கோம். மற்றெல்லாம் சொல்லிட்டீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வாழ்த்துக்கள். 12. ஓகே. இப்ப 2 2 சொல்லித்தாங்கடா. யார் வச்சிருக்கீங்க? அவ சொல்லாத காசு காசு நான் வச்சிருக்கிறேன். ஒன்று ஓகே. காசு நான் பத்தாயிரம். தம் சொல்றேன். தம் தம்மா தம் சொல்லுங்க. சொல்லிட்டா. தம் தம் சொன்னாவா? சொன்னேன் நானு. ஓ நான் தம் காசு சொல்லுங்க. சொல்றேன் காசு. ஓகே. வேறு சுரியம் ஒன்று சொல்லவா? சுடி சூனா வந்துட்டு. காலனா சுகான்றது சுகாண்டா என்ன? ஒரு பேர், ஆனா அது சுகாண்டதை விட அதுக்கு முன்னுக்கு இன்னொரு எழுத்தை போட்டு சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லலாமா? ஏமல சொல்லுங்க. சுரியம் என்ற சொல்லிருக்கா? சுரியம் இல்ல இல்ல சுரியம் இல்ல. தகா தகாண்டு தானா காவன்னா தகா இருக்குது. தகா நான் 2 சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் அவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்கேன். யாரும் வச்சுதான் சொல்லுங்க. தம் 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 வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு. ஸ்ரீயம் என்ன சுயமும் வந்துட்டு அவ சொல்லி ஸ்ரீயம் சுயம் வந்து. என்னவா? சிஎம் ஓகே. வந்துட்டு. நான் அவக்காத்தான் சின்ன சொல்லி கொடுத்து போறதுக்காக எல்லாருக்கும் நீ சின்ன சொல்லி தான் தர போறேன். அடுத்த நேம்ஸக்கா சொல்லுங்க. மகாபத்திரம். ஆ? மகாபத்திரம். மகாபத்திரம். ஓ பெரிய பத்திரமா? மகாபத்திரம். ஓகே சொல்லுங்க. பதிரம். மகா மகா பத்திரம். பத்திரம். திரம். திரம். காமம். என்னது? காமம். காமம். ஓ காமம். ஓகே. பதிரம். பதிரம் சொல்லி இல்லையா? சரியா. மத்தி. மத்தி. காத்தி. காத்தி. காரம். காரம். மரம். மரம். காத்திரம். காத்திரம். பதிரம். பதிரம் என்று இருக்கா சொல்லு? இல்ல பதிரம் இல்ல. பதிரம் இல்லையா? அப்ப மத்திரம் என்று சொல்றேன். மத்திரம் இல்ல. அவ்வளவுதான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9. சின்ன சொல்லுதானே அப்ப இன்னும் இருக்குது. இருக்கு இன்னும் இருக்கு. ஓகே. இப்ப செல்வியர்கள் நிக்கிறாரா? இல்ல. நிக்கிறேன். பாணியர்கள் சொல்லுங்க. காவன்னா கா. கா. ஓகே. கா இருக்குது. வஜிதா சொல்லுங்க பாப்போம். மா வராது. தனி மானாக்கு வராது. மாவென்னாண்ட வரும்.
மாவண்ணா அதான் சொல்றேன் இல்ல மாவன வராது மானா மகா மகா மானா மகா காவன மானா மகா காவண்ணா ஓ மகா அவனு ஓ அவர் பிள்ளையாடிட்டு ஓ ஓகே மகா பத்மினி ஓகே சொல்லுங்க பதி பதி இருக்குது காதி சரோஜினியக்கா சொல்லுங்க சரோஜினியக்கா காதி போயிட்டா லோஜினி சொல்லுங்க இப்ப சொல்லக்கூடாது பேருந்து சொல்லுங்க. என்னது பத்தி பானா இத்தனை தீனா பத்தி பத்தி இருக்குது வேற யார் சொல்ல போறீங்க லோஜினி இன்னொன்று சொல்லுங்க படம் என்னது பானா டானா உம்மன்னா படம் பொருள் பரம் இருக்குது பரம் இருக்குது நான் ஒன்று சொல்றேன் மதி நான் ஒன்று மானா தீனா வச்சிருக்கேன். மதி. ஓ நானும் ஓகே எடுத்து வச்சிருந்தேன் மதி மதி இருக்குது ஓகே இப்ப அவ சொன்னவா இப்ப காதி என்று அவ சொல்லிட்டா லோஜினி லோஜினி என்ற மஜிதா மரம் மரம் ஆல்ரெடி வந்துட்டேன வஜிதா என்ன சொன்னவா காதி சொன்னவா காதி சொன்னேன் நான் காதி ஓகே காதி ஓகே காதி வேற நான் யார் வச்சிருக்கீங்க நான் பத்தி சொல்றேன் பத்தி பத்தி வந்துடுது பரதி என்று பத்தி சொல்லிருக்குதா வந்து ஜெயமலர்? பரதி பரதி என்று இல்ல இல்லையா? இல்ல நான் காதி என்று ஒன்று வச்சிருக்கிறேன் காவண்ணா தீனா அது வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு காதி சொல்லிட்டீங்களா அப்ப பதிட்டம் திகாண்டு வருமா இல்ல திகாண்டு வராது ஜெயமலர் திரவம் திரவம் என்று வச்சிருக்கிறேன். திரவம் திரவம் இல்ல தீனா டானா பானா தான் பெறும் அதுக்கு பானா வராது அப்ப சொல்லு அவ்வளவு சொல்லு இல்ல இதுல ஒரே ஒன்றுதான் கிடக்கு பகா பானா கான பகா பகா ஓ பகா வைத்து எல்லாம் வந்துட்டது ஓகே அடுத்த ஆள் வந்து நிமிஷக்கு வாணி அவர்கள் உங்களுக்கான சொல் வந்து காலதாமதம் காலதாமதம் ஓகே ஓகே காவண்ணா தாவண்ணா காலம் காலம் மதம் மதம் மலம் மலம் காமம் காமம் தம் தம் ததா ததா தாளம் தாவண்ணெல்லாம் நம்மன்னா தாளம் தாளம் காதம் காதம் தமம் தமம் சாரி தாவண்ணா சாரி தமம் வராது தல மதத்துல சாரி சாரி அப்ப ஓகே தமம் மற்றது தலம் தலம் ஓகே தலம் சொல்லிட்டீங்களா இல்ல அது மலம் தான் சொன்னோம் இது தலம் இது தலம் மற்றது தகா ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வாழ்த்துக்கள் காலம் காதம் காமம் தாளம் மலம் மதம் தகா தலம் தகா தமம் தம் எல்லாம் சொல்லிட்டா இல்ல இன்னும் 3 4 இருக்கு சொல்லலாம் லோஜினி சொல்லுங்க லோஜினி தாம் தாம் ஓகே சரோஜினி பத்மினி சொல்லுங்க திருப்பியுமோ இல்ல பத்மினி சொல்லுங்க இல்ல நான் உங்களை தொடங்குறேன் பத்மினி சொல்லுங்க தாம் சொல்லிட்டா காத்தா எல்லாம் தாமம் இருக்கா தாமம்
ஓகே. ஓ தாமம். பத்மினி. வஜிதா எல்லாம் சொல்லப்பட்டுட்டே. காம் காவ நம்ம காம் காம் இல்ல காமன்னு சொல்லியிருக்கா. இல்ல கம்மண்டு தான் இருக்கு. வாணியர்கள் நேம்சக்கா தமம் ரோஜினி தமம் என்று சொல்றோம். தமம் தமம் வந்துட்டது. வந்து தமம் வந்ததா? ஓ. ஆமாம். ஓகே லோஜினி சொல்லுங்க. தாமதம் 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 வந்துட்டது. காதம் வந்ததா? ஓ காதம் வந்துட்டது. காமம் வந்துட்டது. இப்ப நான் விட்டேன். எல்லாம் இன்னொரு படிச்சு. சொல்லலாமா? சொல்லுங்க. மகா யா மகா மட்டும்தான் நம்மகிட்ட இல்லை. மற்றது வேற என்னட்ட ஒண்ணும் இல்லை. யாரும் இருந்தா சொல்லுங்க. நான் மகா எழுதி வச்சுட்டு சொல்லாம விட்டுட்டேன். பார்த்தீங்களா? அது கூட பிரச்சனை. ஓகே அதுதான் எந்த பிரச்சனை. சரியா லதா லான தாவன லதா அது வராது. பேரு அது லானாவில தொடங்குற எழுத்து வராது. வராது. தமிழ்ல வந்து லானாவில தொடங்காது 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து. ஓகே ஓகே இனி அடுத்த ஆளுக்கு ததா ததா வந்தது. வந்ததா? ததா எனக்கு தாங்கல நான் விடை பெற்றுக் போட்டதான் வந்துடுது. ஓகே வஜிதா நீங்க தான் இப்ப செதுட்டு போங்க. தாங்க. அடுத்தது உங்களுக்கான எழுத்து வந்து ஆரம்பம். ஓகே அபிவிருத்தி திட்டம். அபிவிருத்தி திட்டம். ஆனா பீனாவ அபிவிருத்தி திட்டம். இத்தனை வருமா? இத்தனை வரும். இத்தனாவா வரும்? ஓ அபிவிருத்தி திட்டம் 2 இத்தனை வரும். அதுக்கு அபிவிருத்திக்கு ஒரு இத்தனை அங்க இத்தனை சேர்த்து வரைக்கும் இத்தனை வருது. அது திட்டம் என்ன? அங்கெல்லாம் திட்டம். அபிவிருத்தி திட்டம். இத்தனை வரும் என்ன? ஓகே சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சொல்லு தந்தா நீங்க கரியா எடுக்க மாட்டேங்கிறதுக்கா சொல்லுங்க. ஒரு அபி அபி விருத்தி விருத்தி திட்டம் திட்டம் திம் திம்மா. ஓ திம்மன்ற அர்த்தம் இல்ல. திடம் திடம் விதி விதி. விதி. அடுத்தது அட்டம். என்ன? அட்டம். அட்டம் இருக்குது. அட்டம் விட்டம் விட்டம். அடுத்தது பிரு. என்ன பிருண்டா என்ன? பிருன்ற ஒரு சொல் இருந்தது எனக்கு இதுல எடுத்த நான். பிருன்ற அர்த்தம் இல்ல. பிரு எது திரு இருக்கு தானே? இல்ல பிருன்னு சொல்ற பீனா. பிரு. அடுத்தது விதி. விதி சொல்லிட்டீங்க. சொல்லு விதி சொல்லிட்டீங்க முதல். விதி சொல்லிட்டீங்க. அடுத்தது திரு. தீனா. ஓகே திரு. அடுத்தது பிடம். என்ன? பிடம் பிடம். பிடம் ஒன்று இல்ல. விடம். விடம் இருக்குது. பிடம் விடம். அடுத்தது பிதி. பிதி 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 இல்ல. பிதி என்ன இல்லையா? அடுத்தது திரு சொன்ன நான் 2 முறை வச்சு நான் 9 சொல்லி இருக்கிறீங்க. அடம். அடம் அடம் பிடிக்கிற அடம் வந்து வரும். அடம் முதல் சொல்லி நீங்க. ஓகே இல்ல இல்ல
அடம், அடுத்தது விடம் சொன்ன நான் என்ன விடம் சொன்னீங்க. விடம் சொன்னா மடம் வராது. விடம் விடம் அதான் சொன்னீங்க முதல். சொல்லிட்டேன் நான் விடம் சொன்னா. நீங்க யோசிக்கிறீங்க தானே, எழுதினத்தை சொல்லி போட்டு பாபாய். அவ்வளவு தான் எழுதினேன். ஓகே. அபி, அட்டம், அடம், விட்டம், விதி, விடம், திடம், திட்டம், திரு எல்லாம் 10 சொல்லு. திம்மு முன்னெடுத்து நான் திம் திம்மண்டு வேற சொல்லு. திம்மண்டு 10 சொல்லு சொல்லி இருக்கீங்க. ஓகே. இப்ப மேல இருந்து வருவோம். நேம்சக்கா சொல்லுங்க. என்ன சொல்ல கொடுத்த நீங்க? தீனா இத்தனை தீனா வித்தி அபிவிருத்தி திட்டம். நான் வித்தி சொன்னேன். வித்தி. ஓகே. வித்தி வீணா. நான் ஒன்று சொல்லலாமா? வித்தி இருக்கா? வித்தி இருக்கா? வித்திய பாத்துட்டு சொல்றேன். இல்ல வித்தி இல்ல. எழுத சொல்லு. எனக்கு நான் கொஞ்சம் டக்கான்னு இறங்கிடுவேன். ஒரு இல்ல அவ இல்ல சொல்ல இல்லையா டேர்ன் வந்ததுன்னா சொல்லுங்க. சொல்லுங்க பாருங்க. இப்ப ஆனாமண்ணா இல்ல போட்டுக்கிறேன். ஓகே. வாணியவர்கள் சொல்லுங்க. அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம். அவிட்டம் இருக்குதோ எங்க? மற்றது பத்மினி சொல்லுங்க. திதி. தீனா தீனா திதி என்று சொல்லுவீனா? திதி சொன்னேன் நான். இல்ல திதி. திதி. ஓ திதி இருக்குது. ஓகே. சரோஜினி அக்கா போயிட்டு லோஜினி சொல்லுங்க. ரோஜினி ஆனா அடானா உம்மன்னா அடம் அது வந்துட்டுது. திருப்பி லோஜினி சொல்லுங்க. அப்ப ஒரு பேர் சொல்றேன். திவி என்று சொல்லி பாக்க. என்ன தீனா? வீணா. திவி எனக்கு அர்த்தம் வேணும். திவிக்கு திவி நான் சொல்லலாமா? வருங்க. பத்மினி சொல்லுங்க. அத்தி. அத்தி இருக்கு. அத்தி மரம். வஜிதா சொல்லுங்க. அபிவிருத்தி திட்டம் என்ன? விட்டம் சொன்னேன். விட்டம் சொன்னீங்க. வாணியவர்கள் சொல்லுங்க. திருப்தி. திருத்தி இருக்கு. நேம்சக்கா சொல்லுங்க. அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம். நான் சொல்லிட்டேன். அது வந்துட்டது. சொல்லிட்டீங்களா? சரியா. ரோஜினி. செல்வியர்கள் சொல்லுங்க. அருத்தி என்ற சொல்லி இருக்குதா? ஆனா டூனா இத்தனை தீனா. அருத்தி இருக்கு. அருத்தி என்ற ஆசை. ஓகே. ஆசை. அடுத்து பிருத்தி. லோஜினியா? அதுக்கு பிறகு நேம்சக்கா சொல்லிட்டேன். நேம்சக்கா நீங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு மேல இருந்து பாருங்க. அப்படி திருப்பி நேம்சக்கா வாணியவர்கள். திரு. தீனா ரூனா. திரு வந்துட்டு. திரு வர இல்ல. விடு தான் வந்தது. இல்ல. அப்புறம் வஜிதாவை சொன்னது. சரி. ஓகே. வஜிதா சொல்லுங்க. நான் சொல்றேன். அவி. ஆனா வீணா. அவிக்கிறது அவி. பத்மினி அவர்களே கொஞ்சம் வஜிதா அவர்கள் சொல்றத கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க வஜிதா? பிருத்தி. பீனா. பிருத்தி. பிருத்தி என்றா என்னது தெரியாது. சொல்லி பாக்குறேன். திருத்தி. சரி. பிருத்தி தெரியாம பீனாவோட போட்டு சொல்லி பாக்குறேன். அப்புறம் ஒரு ஆள் சொல்லல மற்றொரு சொல்லல விளங்காதல்ல அவருக்கு. பிருதிபி என்று இருக்கு. உண்டு பிருதிபி. பிருதிபி என்றா நீலம் என்று இருந்தது. வேற லோஜினி சொல்லுங்க. இல்ல பத்மினி அவர்கள் சொன்னேன். அவி சொன்னேன் நான். அவி. அது அவருக்கு அவிக்கு போடுதுன்ற அவி. சரியா. ரோஜினி சொல்லுங்க. வீணா. விருத்தி. விருத்தி இருக்குது. விருத்தி தந்தன. அபிவிருத்தி தந்தது. விருத்தி வந்துடுது முதல்ல. ஓகே. சரி. அபி தந்தது. விருத்தி தந்தது. சொல்லி நம்ம முடிஞ்சதோ இல்ல. என்னட்டு சொல்லி இருக்கு. வேற லோஜினி சொல்றேன். அபிவிருத்தி. ஓகே. நான் சொல்றேன் அதி. ஆனா தீனா. அதியோ சொல்லல. ஓகே. அபி என்ற சூரியனுக்கு இருக்காது என்ன? இல்ல அதி என்ற இது நல்லது. அதி உன்னதன்னு சொல்லி சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன். ஆனா வீணா. அவி என்பது அபி வந்துட்டு. இப்ப நீங்க சொல்லிட்டேன். ரெண்டும் வந்தது. நான் திதி சொல்றேன். தீனா. அதுவும் வந்துட்டு. அதுவும் நான் சொல்லிட்டேன்.
நேவிசக்கா எதை சொன்ன மாதிரி கிடந்தது? தித்தி சொன்னேன். தித்தி. தித்தியா? தீனா இருக்கா? தித்தி தீனைத்தன தீனா. ஓ அது இருக்கு. தித்தி இருக்குது. தித்திக்கிற தித்தி இருக்குது. வேற யார் வச்சுக்கிறீங்க? பிட்டம் சொல்லிருக்கா? எது? பீனா இட்டன்னா டானம் என்ன பிட்டம்? இல்ல அது அதுக்கு முன்னுக்கு இன்னொரு எழுத்து போட்டு இருக்குது. அதுதான் சொல்லிட்டா. அட்டம் வந்ததா? அவிட்டம். அட்டம் வந்தது. அட்டம் வந்தது. அது அதிட்டமண்டு இருக்கா? அதிட்டமண்டு ஆனா தீனாட்டன டானம் அது வந்து அதெல்லாம் வந்துட்டுதான். ஓகே ஓகே. ஜெமல நீங்க விருண்டு பிட்டமன் வருமா? சொன்னீங்க, பீனாக்கு அடுத்து இன்னொரு எழுத்து போட்டு சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன சொன்னாங்க? அவ பிட்டமன் சொன்ன லோஜினி. ஓ ஆனா பிட்டமன்னுக்கு வராது. ஆனா பீனாக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்தோட சேர்ந்து அது எழுத்து அந்த சொல்லு வரும். பிருட்டம். அட்டமண்டு வருமா? பின்னமண்டா பின் பக்கத்தை குறிக்கிறதுங்கட. பின்பக்கத்தை பிருட்டம் சொல்றதா? பிருட்டமா? பிருட்டம். திருட்டம். ஓகே சரி, நான் இதுல சொல்லிக்கொண்டேன். அறிவு சொன்னீங்க என்ன? அறிவு சொல்லியாச்சு. அபிவிருத்தின்னு சொன்னீங்க என்ன? அபிவிருத்தியும் வந்தது. இது வருமா? விருண்டு போற? இல்ல வராது. விருண்டு பாஸ்டா போற? பீனா பீனாண்ட சொல்லுக்கு அர்த்தம் இருக்கா? தனியா விரு கண்ட வராது. ஜெமல பீனா பீனாண்டதுக்கு அர்த்தம் இருக்கா? பிபிண்டா? இல்ல. ஓகே. இது வந்து இப்ப இன்னொன்று இருக்குது. பிருதிவி என்ற அற்புதம் சொன்ன நிலமன் சொன்னா சொல்லியாச்சு. ஓகே. மற்ற விருடம் என்ற ஒரு சொல்லி இருக்கு. விருடம். விருடம்ண்டா விரிச்சு. அதான் நேற்று சொன்ன அந்த என்ன அந்த எருது. விருடம் என்ற சொல்லும் அந்த எருதுக்கு வருது. ஓகே. மற்றது திரு சொன்னீங்களா? திரு நம்ம திரு சொன்னது. திரு வந்துடுதோ? திரு வந்திருக்கு. மற்ற திருடம் இருக்கு. திருடம். திருடம்ன்றது இரும்பு. தித்தி தித்தி வந்துட்டு அப்போது திருப்பி சொன்னீங்களா? திருப்பி என்னது? ஓகே, அவளை சொல்லுந்தான். இனி அடுத்து இன்னும் 2 பேர் இருக்கிறீங்க. என்ன பத்மினியும் நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் வார். ஓகே, உங்களுக்கு சொல் வந்து அயோக்கியத்தனம். ஐயோ எடுத்து கூட்டுங்க. ஆனா யோகன்னா சொல்லுங்க. இக்கன்னா கீனா ஜானா அயோக்கிய இத்தனை வருமா? அயோக்கிய தனமோ? தனம். வாழ்த்துக்கள். அவ்வளவு நின்று உங்களோட தண்டதுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயோ எல்லாம் பொல்லா சொல்லா கிடாக்கு. நான் சின்ன சொல்லுதான் தாரன் டக்குன்னு முடிச்சுட்டு போவோம். ஓகே, சத்தியமா கணக்கு எழுதவே இல்லை. கொஞ்சம் சின்ன சொல்லுதான் பரவாயில்ல, சொல்லுங்க. பெரிய எல்லாரும் முடிச்சுட்டு போவோம். அம் அம் தம் தம் அயனம் அயனம். அயனம்டா என்ன? அயனம் சாயிரத சொல்றது அயனமா இருக்கு. சயனம் சானா. அது தெரியல. அக்கி அக்கி. அயோக்கியம். அயோக்கியம். அயம் இருக்கா? எது? அயம். ஓ, அயம் இருக்குது. அயம் தயம். தயம். ஓகே. அம் தம் சொன்ன. அம் தம் சொல்லிட்டீங்க. ஓ, எனக்கு வேற அயனம் அது நீங்க இல்லையோ இதோட தம் சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 கிடக்கு என்னட்டு கொஞ்சம்.
கொஞ்சம் இருக்கா எனக்கு அந்த இதுல தெரியாது. அதனம் இருக்கு, அதனம். அதனம் இல்ல. ரெண்டாவளத்தை மாத்தி சொல்லி இருக்கலாம். ஓகே, இப்ப 1 2 3 4 5 6 7 தான் சொல்லி கியம் 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 இல்ல, கீனா. தயம் சொன்ன தயம் அது சரி, நீங்க சொல்லிட்டீங்க தானே, வேற எதுவும் இருக்கா? 1 2 3 4 5 6 7 சொல்லி இருக்கீங்க. வேற இல்ல. ஓகே ஓகே, இப்ப லோஜினி சொல்லுங்க. உண்டு என்ன சொற்கள் இருக்கா சொல்றீங்க? அவ அக்கி சொன்னவ, அயம் சொன்னவ, தயம் சொன்னவ, தம் அம் சொன்னவ, மற்ற அயோக்கியம் சொன்னவ. தனம் தனம் சொன்ன நான். தனம் நீங்க சொல்லல, இப்ப சொல்லல. அதான் சொன்னீங்களா? நீங்க சொல்லல, இப்ப சொல்றீங்க. இப்ப நான் சரி போடுறேன். அதான் நானே சொல்லுங்க. ஓகே, இல்ல அவர் சொல்ல இல்ல தனம், இப்ப சொல்றேன். தனம் சொல்ல இல்லையே. அதான் இல்ல அப்ப என்றால் அதையே நான் சொல்லி விடுறேன். ஆனா நான் எழுதி நான் காட்டவா? இல்ல பிரச்சனை இல்ல, அது எழுதுற சொல்றேன். தனமும் தயமும் எழுதி வச்சிருந்தேன். நான் தயம் சொன்னீங்க, தனம் சொல்ல இல்ல. சொல்லுங்க. யோகி. யோகி இருக்குது. யோகியா? யோகி யோகா சொல்லுங்க. நேம்சக்கா. நான் அயோத்தி சொல்லுவேன். அயோத்தி. அயோத்தி. அயோத்தி நகரம் இருக்குதானே? இல்ல, அது தீனா. அயோத்தி இத்தனை தீனா இல்ல, தீனா. ஓகே, அயோத்தி. அடுத்த செல்வி சொல்லுங்க. அனமண்டா சோறுக்கான ஒரு சொல்லி இருக்குல்ல, அயோத்தியத்தனமண்டா இருக்குதானே? அயோத்தி. அயோக்கியத்தனமண்டா இத்தனை இருக்குதானே? அயோத்தி. அயோக்கியத்தனத்துக்கும் அயோத்திக்கும் வித்தியாசம். ஓகே, வேற யார் வச்சுக்கிறீங்க? அர்த்தம் என்ற சாமான் இருக்கு. அர்த்தம் அர்த்தம் இல்ல, இத்தனை விட்டு சொல்லுங்க. இருக்கு, ஆனா ஜானவும் இல்ல. அதாம் அதாம் அதமண்டு இருக்குது. சொல்லி இருக்குதா ஜெயமல? அத்தனமண்டு இல்ல, அனத்தம் தான். அனத்தம் சொல்லி நானே சொல்லிட்டேன். அனத்தம் அனத்தம். ஓகே, அதனம் எது இருக்கா? அதனம் இல்ல. ஆனா என்னத்துல வருது? அயோக்கிய அயோக்கியத்தனம். ஓகே, லோஜினி என்ன சொன்னீங்க இப்ப? ஆனா ஜானவும் அயம் அது சொல்லிட்டார். நான் ஜோக்கியம் உம்மன்னாவுல ஜோக்கியம் இருக்கு. அவர் அயோக்கியம் தான் சொன்னீங்க, நீங்க ஜோக்கியம். ஜோக்கியம். ஓகே, வேற அனமண்டு இல்ல. அனத்துக்கு இடையில ஆனா நானா கடையில இன்னொரு எழுத்து வந்து வருது. அது தீவினின்ற ஒரு அர்த்தத்துல வருது. அடனம் இல்ல, அனயம் இருக்குது. மற்றது அநேயமண்டா தீவினை. மற்ற கித்தமண்ட சொல்லிருக்கு. கித்தமண்டா விரைவு என்ற அர்த்தத்துல. மற்ற தத்தண்டு உங்களுக்கு முதல் சொல்லிட்டு நான் தத்தண்டு அது கண்டு அது ஒரு தடவை சொல்லல. ஓகே, இப்ப கடைசியால் லோஜினி வாங்க. உங்களுக்கு சின்ன சொல்லு வார மாதிரி ஒரு சொல்லு தாங்க. எனக்கு சொல்லு வார என்ன மாதிரி ஒரு சொல்லு கொடுங்க. 12 கூட வரும். ஓகே ஓகே, கருக்கு மாட்டேன். கருக்கு மாட்டேன். கருக்கு மாட்டேன். என்ன நானும் கருக்கு மட்டையா? கருக்கு மட்டை. நேரடி சொல்லுதர இல்லாம இந்த மற்ற சொல்லுல எடுக்க வேணா. நான் எல்லாம் நேரடி சொல்லுதர எடுத்து வச்சுக்கிறேன். அவவே எல்லாம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பாப்போம். நீங்க கொடுத்த அந்த சொல்ல என்ன சொல்லிச்சோ கடைசியால கொடுத்தீங்க? கருக்கு மட்டை. கருக்கு மட்டையா? கருக்கு மட்டை.
ஓகே, சொல்லுங்க லோஜினி. ஆமா இதுல விட்டேன், நான் மியூட்ல விட்டுட்டேன். ஓகே, கேட்டு கரு மேட்டு மரு குரு இருக்கா? அப்படி இல்ல. குரு குரு இருக்கு தானே, குருவானவர் குரு. ஓ குரு குரு. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது கக்கு கக்கு கடை கடை கட்டை கட்டை கருக்கு. கருக்கு அடுத்தது மடை மடை மட்டை மட்டை மக்கு மக்கு குடை குட்டை. அவ்வளவு நம்பர் வச்சுக்கிறீங்களா? இல்ல என்கிட்ட அவ்வளவுதான் கிடந்ததான் கேக்குறேன். ஆரம்பிச்சு 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அவ சொல்லிட்டா. 12 சொல்லி இருக்கிறா. மற்ற சொல்லுங்க, வாணியாரு சொல்லுங்க. இப்ப குமார் பிள்ளைய குமாரு என்று சொல்றதானே? குமாரு பேச்சு வழக்குல குமாரு. ஓகே, குமார். வேற யார் வச்சிருக்கீங்க? குறுக்கு வேண்ட குறுக்கு மறுக்கு வேண்ட சொல்லுக்கு வருமா? அது மற்ற ரூனா தான் பேரு. அது ரூனா ரூனா. ஓகே, வேற யார் வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் வந்து எழுதினேன். ஓகே, கூனாக்கு என்ன கூனாண்ட சொல்லு வருமா? குக்குன்றது இல்ல இல்ல, அது குக்கு. கமாண்டு வருமா? அதுக்கு 2 கூனாவும் இல்ல தானே? அப்படி கூட கமாண்டு வருமா? கமா இது கமாவா? இல்ல, கமா இல்ல, வராது. அது இங்கிலீஷ். குட்டை குடையெல்லாம் சொல்லிட்டீங்களே. நீ எல்லாம் வந்துடுது, எல்லாம் நான் எழுதின அத்தனையும் வந்துடுது. அதான் அதெல்லாம் குமாருதான் நான் எழுதாம இருந்தேன். ஓ, குமாரு நானும் எழுதல. நான் அது பேச்சு வழக்குல குமாரு பிள்ளைன்னு சொல்றவதான். ஓகே, இப்ப போகல நாங்கள். முடிஞ்சுதா? ரிசல்ட்ஸ் அறிவிப்பு soon. ரிசல்ட்ஸ் அறிவிப்பு. ஆனா இப்ப 2 பேர் முதல் இடத்துல நிக்கிறீங்க. சொல்லுங்க. செல்வி அவர்களும் வாணி அவர்களும் 48 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தில் நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நான் அப்ப வாணிக்கு சொன்ன சொல்லுகளுக்கு வரையலாம் போச்சு. வாணி மன்னிப்புட. 48 48 புள்ளிகளோட 2ஆம் இடத்துல பத்மினி நிக்கிறீங்க. 2ஆம் இடத்துல 36 புள்ளிகளோட. நேவிஸ் பிலிப்பாவிட்ட சொல்லி சொன்னாரு. அவருக்கு 34. அவர் என்ன விட கொண்டுட்டாரு. முதல் வந்து சொல்லி இருக்கிறார் போல. இல்ல, உங்களுக்கு தான் 36. 3ஆம் இடம் நீங்க. 2ஆம் இடம். 3ஆம் இடம் நேவிசக்கா 34. ஓகே, நான் அடுத்தது 34 தான். லோஜினி 34 தான். மற்ற சரோஜினி அக்கா 25, வஜிதா 25, மற்றது தவமலர் அக்கா 13, ராஜினி அக்கா 10. வாணி, நான் 3 பேர்ட்ட இதுக்காக்கும் வர முடியாம போச்சு. உங்களோட இதுக்கு வர இல்ல, பத்தினிக்கு வர முடியாது. வந்திருந்தால் நீங்க வெற்றியாளர். எனிவே, இல்ல இல்ல, அதுல ஒன்றும் இல்ல. ஏன்னா அதுக்கா இல்ல இல்ல வர சரி. சரோஜினி அக்கா எத்தனையாவது கேப்பா? 25 புள்ளிகளோட உங்களுக்கு 25 புள்ளியோட 2 பேர் நிக்க. 2 கிலோ டபுளா வந்திருக்கீங்க. 34 2 பேர், 48 2 பேர், 25 2 பேர். பஞ்சம் இல்லாம. இப்ப எனக்கு வந்து எவ்வளவு 36. நான் தனி ஒரு ஆள் தான். 36. நீங்க அப்படித்தான், தனி ஒரு ஆள் தான். தனி ஒருவர், தனி ரகம். நீங்கள் நன்றி ஜெயமலர் அவர்களே. நன்றி, சிறப்பு. வாழ்த்து. உங்கள் தேடுதலுக்கும் பணிக்கும் மிக்க நன்றி. நிறைவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல். சோப்போடு ஜெயமலர் ஜெயம் அவர்கள். நன்றி.